ஓம் ஸ்ரீ சாய்ராம். மீண்டும் உங்கள் எல்லோரும் சார்பாக நம்மளுடைய பகவானை பொதுவாக நம்முடைய அன்பான பணிவான வணக்கம். மரியாதைக்குரிய பெரியவர்களே, சகோதர சகோதரிகள், உங்கள் எல்லோருடைய மாலை வணக்கத்திற்குரிய சாய்ராம். நான் பொதுப்போக்கு ஜாப்னாக் வரணும் அப்படின்ற எனக்கு அழைப்பு வருது போது ஒரு 1 hour 2 hour பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு, ஆனா அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் பெரிய சாரை பார்த்தது கிடையாது, பேசுறது கிடையாது. ஆனா அவருக்கு என்னன்னு தெரியல, என்ன போகணும் 6 மணி நேரம் பேசணும் அப்படின்னு. நான் சொன்னேன் 6 மணி நேரம் பேசுறதுக்கு நான் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்களே, அது ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு. அதனால ஒரு முடிவுக்கு அப்ப வந்தோம். என்ன முடிவுனா, கொஞ்ச நேரம் நான் பேசுறேன், அதுக்கப்புறம் நீங்க எதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். எனக்கு தயாரா இருந்தா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன், எனக்கு தெரிஞ்சதுன்னா பதில் சொல்றேன். இவ்வளவுதான் நம்மளுடைய இது. ஒவ்வொரு செஷனுக்கு அப்புறமும் நம்ம ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் அப்படின்ற இதா இருந்துச்சு. பட் நம்மளுடைய டைமிங் பத்தாது அப்படின்றதுனால அதை கடைசியில கொண்டு வந்து வச்சிட்டோம். இங்கேயும் நான் பதில் சொல்ற நிலையில தான் இருக்கிறேன். நான் இங்க ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால மேல நின்று பேசலாம், அவ்வளவுதான். ஆனா இது நமக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். இந்த உரையாடல்ல எனக்கு தெரிந்தது, அதை நம்ம அனுபவித்ததை, நம்ம படிச்சதை, சாமி கிட்ட கேட்டதை, நம்மளுடைய அனுபவத்தை பகிர்ந்ததுக்குள்ள ஒரு பகிர்ந்தல் மட்டும்தான். நானும் உங்களுக்கு ஒரு சக பயணி, இந்த ஆன்மீக பயணத்துல ஒவ்வொரு சக பயணி. யாரு எந்த ஸ்டேஷன்ல இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க என்னோட முன்னாடி இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, நான் உங்களோட முன்னாடி இருக்காங்க உங்களுக்கும் தெரியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் எங்க இருக்கிறோம் சாமி பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த சாமி வந்து நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கோம். இங்கே சில கேள்விகள் வந்தது. நான் எதுக்கு முன்னாடி சொல்றேன் அப்படின்னா, இங்க சில கேள்விகள் வந்திருக்கு. நமக்கு தெரிந்து சாமியெல்லாம் நம்ம பற்ற அனுபவத்துல இருந்து சில தொழில்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணி நீங்க பகிர்ந்துக்கிறோம். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், எல்லாருக்கும் சாப்பிட்டாச்சா? சாதாரணமா நம்மளுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராமோ ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கும்போது நடுவில் எந்த விதமான சமதளப்பும் இருக்க விடுவதில்லை. ஏன்னா மனது வந்து ஒதுக்கீடு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்ம சாமியை பற்றி நினைக்கும் போது அது இந்த நம்ம பரவாயில்ல, எல்லாம் உங்களுக்கு இயற்கை நல்லா நமக்கு ஒத்துழைக்கிறது. அதனால ஒரு நல்ல ஒரு சூழல உட்கார்ந்து அது நமக்கு சலசலத்தில் இருந்துச்சுன்னா மனசு வந்து டைவர்ஷன் ஆயிடுச்சு. ரெண்டாவது சாமியோட விஷயம் எல்லாமே நம்ம வந்து காலையில கேட்டு மனசுல ஏற்றிக்கிட்டே இருக்குது. அது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும், அது நமக்கு தேவைப்படும் போது எல்லாம் நமக்கு திருப்பி சாமியை சொல்றாரு. நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மீக கருத்துக்களை படிச்சீங்க அப்படின்னா அதுல திருப்பி சொல்றது என்ன? சிரவணம், மனனம், அப்புறம் என்ன? நிதித்தியாசம். நிதித்தியாசம் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கேட்டதும் ஏற்கனவே சிந்தித்து வைத்ததையும் திருப்பி அசை போடணும். அதுக்கு டெக்னிக்கலா நம்ம போகணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா நம்ம ஏற்கனவே சிந்திச்சு வைத்ததையும் நம்ம கேட்டதையும் திருப்பி அசை போடணும். வாழ்க்கையோட அனுபவமா நம்ம உள்ளார ஏற்கிறது. அது நமக்கு சலசலப்பு கூட, அது ரொம்ப முக்கியம். சாதாரணமா இந்தியாவில தமிழ்நாட்டுல எப்போது வேற ஏதாவது சர்வ் பண்ணணும்னா அபிஷியல் மீட்டிங் நடக்குது ஆர்கனைசேஷன். அப்பதான் எப்படி இருந்தாலும் நம்ம யார் சொன்னாலும் நம்ம ஏதாவது கேட்டுட்டு எப்படிதான் லெட்டர்ல வரப்போகுது, அதைதான் நம்ம கடைபிடிக்க போறோம். அதனால கவலை தான், அப்ப மட்டும்தான் சர்வ் பண்ணணும். சாதாரணமா பேசுற வேலையில நம்ம ஒன்றும் பண்றது கிடையாது.
எனக்கு இங்க சில கேள்விகள் வந்தது. ஒரு கேள்வி, நீங்க பகவத்கீதை பற்றி பேசணும். பகவத்கீதையில அர்ஜுனர் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சில திங்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அதுல ஆன்ம தத்துவத்தை பற்றி அதுல கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். அவரோட அர்ஜுனோட மனமாற்றத்துக்கு ஆன்ம தத்துவத்தை வச்சுதான் அவர் மனமாற்றம் நிகழ்ந்தது. ஒவ்வொரு தனி மனிதனின் மனமாற்றத்தில் ஆத்ம தத்துவம் எவ்வாறு முக்கியத்துவம்? ஆக்சுவலி இங்க நல்ல சூழ்நிலை, நம்ம சாமியோடைய தத்துவங்களை பேசுறதுக்கு ஒரு நல்ல சூழல். நம்ம முன்னே சாமி கிட்ட நெருங்க விடாம இருக்கிறது என்னவா இருக்கும்? சாமி கிட்ட நெருங்க விடாம இருக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் நீங்க கிருஷ்ணகிரி சாய் ராமா நம்ம பார்க்கிறோம், ஷீரடி சாயே நம்ம பார்த்தாலும் கூட நம்ம அவரு கூட அவருக்கு பெற்றிருக்கிற அனுபவத்தை நம்ம அனுபவமா நமக்கு இல்லாம இருக்கு. நான் நேற்று கூட நீங்க புத்தர் பத்தி கேட்கும் போது ஒண்ணு சொன்னோம். 3 விஷயம் புத்தர் பார்த்து அவர் சித்தார்த்தம் புத்தர் ஆயிட்டார். நான் எனக்கு ஆக்சுவலா ரொம்ப தோணுது. திருச்சூழி அப்படிங்கிற இடம் தமிழ்நாட்டுல இருக்கு. திருச்சூழிங்கிற இடத்துலதான் ரமணர் பிறந்தார். ரமணர் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு வேற ஒரு விஷயமா போயிருக்கும் போது அவங்க என்னென்ன பார்த்ததுக்கு அப்புறம் அவர் செஞ்ச ஒரு விஷயம் திருப்பி ஞாபகம் இருந்தது. என்னது? அவரு தான் இறந்து போயிட்டதா ஒரு தடவை கற்பனை பண்ணி பாக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியல. இந்த ஒரு பெரிய ஒரு மனசுல ஒரு பெரிய சஞ்சலத்தை கொண்டு போய் அது ஒரு பெரிய கேள்வி அடி. அதுக்கப்புறம் கிளம்புனா திருவண்ணாமலைக்கு போறாரு. நான் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப திருப்பி யோசிச்சோம். நம்மளும் திருப்பி எவ்வளவோ மரணங்களை பார்க்கிறோம். சுவாமியும் நிறைய மரணத்தை பத்தி பேசுறாரு. ஆனா நமக்கு அந்த வழிகாட்டியே வரமாட்டேங்குது. நம்ம திருப்பியும் எந்த கோயில் சாமி சொல்றாரு. இது வெளியே சொல்றவங்க இல்ல. நமக்கு 3 வகையான வைராக்கியம் வரும். ஒண்ணு ஸ்மசான வைராக்கியம். ஸ்மசான வைராக்கியம்னா நீங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா ஸ்மசானத்துல போயிட்டு அவங்க இறந்துட்டு வந்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை இவ்வளவுதான் வாழ்க்கை, எப்படி இருந்தாலும் இந்த கட்ட வெளியே கோயில் கடைசியில இதுக்கு போய் இவ்வளவு டெக்கரேஷன், இவ்வளவு ஆடம்பரம், இவ்வளவு சண்டை, இவ்வளவு செட்டல், இதெல்லாம் தேவையா? கடைசியில் யாரும் 4 பேர் தெரியாதவங்க புரிஞ்சவங்களும் தெரியாது. ஆக்சுவலா கொஞ்ச நாள் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ரொம்ப என்னுடைய மாமியார் இறந்து போனாங்க. நிறைய பார்த்துருக்கோம். அவங்க மாமனார் மாமியார் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். கடைசியில எல்லாரும் திடீர்னு அந்த கட்டாய உள்ளார தலைவர் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஜெனரேஷன் தான். பாட்டுக்கு தண்ணி ஊற்றுவோம், பாடி ஊற்றுவோம், அதுக்கப்புறம் வெளியில டீ குடிச்சிட்டு இருக்கான் மாமனாரும் சேர்த்து. அவங்க என்கிட்ட கல்யாணம் புதுசுல அவங்களுக்கு லைட்டா சிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தாரு. அப்போ யோசிச்சு பார்த்தா இந்த வாழ்க்கைய ஒரு தெய்வ தத்துவ சாமியார் இது ஒரு மாதிரியான வைராக்கியம். வைராக்கியம் தான் என்னது? ஒரு டிட்டாச்மெண்ட், விலகி இருந்து நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிறார். இப்ப என்ன பண்றோம்? இன்வால்வ் அனுபவிக்கிறோம். இன்வால்வ் ஆகிறதுக்கும் விலகி இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம். நான் அந்த கேள்வி நான் பதில் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு பதில் ஆரம்பிச்சோம்னா அதுக்கு நீங்க வேற விஷயங்கள் முன்னாடி புரிஞ்சீங்கன்னா அந்த பதில் வராது. நாம ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகிருக்கிறது. இன்வால்வ் தமிழ்ல என்ன சொல்லலாம்? உள்ளார்ந்து இருக்கிறதுக்கும் ஈடுபாடு இருக்கிறதுக்கும் ஈடுபாடு இல்லாம இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஈஸியா புரியும். நிறைய மகளிர் இருக்கீங்க. இந்த ஆண்களுக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆண்களும் அதை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு வயசான அம்மா படுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய மருமகன் பசியைக்கு மத்தியானம் தூங்குறதுக்காக படுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. நினைச்சுட்டாங்க சார், ஒரு மாமியார் இருக்காங்க, ஒரு மருமகன் இருக்காங்க. மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உணவுக்கு அப்புறம் படுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அந்த மருமகளுக்கு லைட்டா தலைவலி மாதிரி தோணுது. உடனே அந்த மருமகளுக்கு அந்த மாமியார்ட்ட சொல்றாங்க, எனக்கு லைட்டா தலைவலி மாதிரி இருக்கு, நான் எனக்கு டீ போட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. எனக்கு யாழ்ப்பாணம் தெரியல, நம்ம கமிட் பண்ணிக்க முடியாது. சாதாரணமா என்ன பதில் வரும்?
அதான் என்ன பதில் வரும்? நான் படுத்துட்டேன், நீங்களே போட்டுக்க முடிஞ்சா அப்படின்னு. இது சாதாரணமா வரக்கூடிய பதில். நீங்களே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, சொல்றாங்க என்ன மாதிரியான உரையாடல் நடக்கும்ன்றது நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அந்த உரையாடல் நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல் அடிச்சோன்னா யாருமே அந்த மருத்துவங்களை போய் பாக்குறாங்க. கதவு சொல்றாங்க, அந்த மாமியாரோட பொண்ணு நிற்கிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளையே வராங்க. இவங்க முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, உனக்கு தலைவலின்னு எனக்கே உடம்பு ரொம்ப வலிக்குது, நானே ஆயா இருக்கவும் படுத்திருக்கேன், கொஞ்சம் நேரம் அசதியா படுத்திருக்கேன், அதுக்குள்ள இதை எடுக்கணுன்ற மாதிரி கேள்வி கொண்டு சொல்லியே சொல்லியிருப்பாங்க. இப்ப கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அவங்க எந்திரிச்சு அவங்க டீ கேட்டாங்க போட்டுருப்பாங்க. நடக்குமா நடக்காங்க? அப்போ நம்ம ஈடுபாடுடன் இருக்கிறதுக்கும் ஈடுபாடு இல்லாம உறவுகள் இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசம். அப்ப நமக்கு உறவு பந்தம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. பந்தம் இல்லைன்னா பிரச்சனை. அப்ப பந்தம்ன்றது எங்க வருது? நமக்கு எங்க இருந்து வருது? இந்த உடல் சார்ந்து வருது. அதுக்குதான் நமக்கு ஆன்மீகத்துல பேர் என்ன அப்படின்னா அகங்காரம் அப்படின்னு தமிழ்ல சொல்ற அகங்காரம். அகங்காரம் என்ன? அகம் ஆகாரம். ஆகாரம்னா உடல், அகம்னா நான். நான் இந்த உடல் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ சார் பேசிட்டு இந்த பிரதேசத்திலையும் நிறைய நமக்கு பிரச்சனைகள் எல்லாமே வருது. பிரச்சனைகள்லாம் எங்க இருந்து வருது? ஒவ்வொருத்தரும் நான் இந்த உடல் அப்படின்னு ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி தமிழ் என்ன சொல்லுங்க? அடையாளம், சுய அடையாளம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுய அடையாளம் வச்சிருக்கோம். நம்ம போய் கண்ணாடியை பார்க்கணும். கண்ணாடியை பார்க்கும்போது என்ன தெரியுது? நல்லா அழகான முடி, நல்ல சீல் இருக்கோம், நான் இப்படி இருக்கேன், எனக்கு இவ்வளவு இப்படி இருக்கேன், எனக்கு ட்ரெஸ் போட்டுருக்கேன், நான் இவ்வளவு பக்கத்தோட இருக்கேன், ஏன் நான் இந்த ஒரு இது இருக்கேன். இது மாதிரி உடல் சார்ந்த ஐடென்டிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் அடையாளம். அதுக்கப்புறம் நமக்கு மனம் சார்ந்த ஐடென்டிட்டி அடையாளம் இருக்கு. என்ன இருக்கும்? நான் கொஞ்சம் வசதியான ஆளு, இல்ல என்கிட்ட வசதி கிடையாது, நான் காரில் மட்டும்தான் போவேன், நான் இப்படிப்பட்ட ஆளு, நான் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ், நான் அரசுல வேலை செய்யறேன், இல்ல நான் பெருசா வேலை செய்யறேன். இப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளை பத்தி நிறைய விளக்கங்கள் இருக்கு. அப்போ உங்களை பத்தி ஒரு பேப்பரை கொடுத்து நான் எழுத சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்க யாரு நீங்க இதெல்லாம் எழுதி நாமக்கரணம் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா ஒரு மனசுல ஒரு டிராக்ல சாமி பேர் விழுந்துகிட்டே இருக்கும். நீங்க எது பண்ணாலும் சாமி பேர் ஓடிட்டே இருக்கு. சும்மா உட்காந்து மனசுக்கு உள்ள பாத்தீங்கன்னா சாயராம் 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 சொல்லிட்டே உங்களுக்கு பிடிச்சது. சில உங்களுக்கு சொன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்சது. ஆனா அந்த ரெகுலரா நம்ம பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பார்ட் ஆஃப் த மைண்ட் அது முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா ஒரு டீச்சருக்கு ஒரு பஜனைக்கு இல்லை டீச்சருக்கு சினிமா பாட்டுக்கு தான் சொல்றேன். ஒரு பார்ட் ஆஃப் த மைண்ட் நமக்கு அந்த மாதிரி நடக்கும். அப்படி நடக்குதுன்னா நமக்கு எப்ப பார்த்தாலும் நிரந்தரமா நம்ம நாமஸ்வரத்தில் ஈடுபட்டு இருக்கோம். இந்த கடையை விட்டுட்டீங்களா கதையே வராது. ஏன்னா இந்த கடையை விட்டுட்டீங்களான்றது வெளிமனது கேட்கக்கூடிய கேள்வி. அது அடங்கும் போது உள்மனது நாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும். அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது என்ன நடக்கும்? நம்ம அந்த சொல்லக்கூடிய சாமி சொல்லக்கூடிய விஷயம் என்னது? எப்படி நிரந்தரமா சொல்றியோ நிரந்தரமா சொல்றா அந்த கடைசி நிலையில் சொல்லுவான். கடைசி நிலையில் நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு அதற்குரிய பதில் நம்ம அடையலாம். இதுதான் அதனுடைய பிராக்டிகல் விஷயம். இது சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். ஆனா அந்த தத்துவத்தை எப்படி நம்ம பிராக்டிகலா செயல்படுத்துறது அப்படின்னா இது நம்மளால முடியுமா? இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சினிமா பார்த்துட்டு பதினெட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நாமஸ்மரணம் பண்ண முடியாது? நாமஸ்மரணம் பண்ண ஆரம்பிச்சா இது நடக்கும். அது ஒவ்வொரு மனிதனும் நமக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கும். என்ன சஞ்சலமா மனசுல வராது. திடீர்னு ஒரு சங்கடம் வருதுன்னா அந்த நாமஸ்மரணம் அங்க ஒரு இடத்துல ஓடிட்டே இருக்கும். அது டக்குனு உங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஷார்ட் சர்க்யூட் வச்சுட்டு வச்சுக்கோங்க. வெளியில ஒரு பெரிய ஃபியூஸ் வச்சுக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் சர்க்யூட் பிரேக்கர் சொல்லிட்டு பல இடத்துல பல சர்க்யூட் பிரேக்கர் அப்படிதான் இல்லையா? ஒரு பெரிய ஃபியூஸ் தான் இருக்காங்க. பல சர்க்யூட் பிரேக்கர் வச்சிருக்காங்க. எந்த ரூம்ல போயிருக்கீங்க, எந்த இடத்துல போயிருக்கு நீங்க கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் டக்குனு ஒரு
சர்ச் இருக்கீங்க, செல்ஃபி கட்டாகும். ஏன்? உங்க நாமஸ்மரணம் ஓடி. அப்போ உங்களுக்கு எந்த பாடம் மனசுல இருந்து செல்ஃபி போயிடும். அவதானே சாமி சாமி நாமஸ்மரணம் ஓடிட்டு இந்த சஞ்சலம் எந்த கஷ்டம் இப்ப நம்ம அப்போ இந்த இது நடக்கும் போது ஆக்டிவ் கான்சியன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா பிரச்சனை நம்ம சாமி சர்வ காலமும் நம்ம சிந்திச்சுட்டே இருக்கணும். நமக்கு எதுவுமே நம்ம தவறாகவும் செய்ய மாட்டோம். இந்த 1000 எதிரிகள் வரும்போது நமக்கு உடனே மனசு சொல்றோம், நீங்க கோவப்பட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு ரெகுலரா நடக்கும் போது ஆக்டிவ் கான்சியன்ஸ் இருக்கும் போது உங்களுக்கு தெரியும். நீங்க கோவப்படும் போது இன்னொரு மனசு சொல்லும், என்னடா நீ பாட்டுக்கு கோவப்பட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துல அவங்க நீ பேசி ஆகணும், என்ன பண்ண போற இந்த கோவம் எவ்வளவு நேரம் நிற்கும் போது இன்னொரு பார்த்து மைண்ட் சொல்லணும். அது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கவும் தெரியும். இது நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த கேள்வி வந்து கடைசி நேரத்தில் எப்படி சொல்றதுன்னா இப்படிதான் சொல்ல முடியும். நம்மளா வந்து ஏதாவது ஒரு நம்ம நீங்க வேற ஒரு பிளான் கிரியேட் பண்ணீங்கன்னா அது நடக்காது. எனக்கு எப்ப மூச்சு போகும்போது யாரும் தெரியாது. இறப்புன்றது என்னங்க, நம்ம ஒரு மூச்சு விட்டுட்டே இருக்காது, விட்டுட்டே இருக்கும். கீழே விடுறோம், மேல இருக்கிறோம், உள்ளார வெளியில விடுறோம், உள்ளார இருக்கோம். ஒரு தடவை வெளியில வந்ததுக்கு அப்புறம் உள்ளார போனா எப்ப உள்ளார போகாது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது எப்ப வெளியில வந்துச்சு எப்ப உள்ளார போகுதுன்னு நம்ம கண்ட்ரோல் இல்லை. அது எப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் உள்ளார போகாம இருக்குன்றதும் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. அதனால இருக்கிற காலம் முழுவதும் நாமஸ்காரத்தை சொல்லிட்டே. அடுத்த கேள்வி, நீங்கள் மாநில இளைஞர் தமிழ்நாடு சாதி இளைஞர்கள் சிலர் உறவுடன் கூறினாலும் சமிதியின் செயற்பாடுகளில் கிரமமாக பங்கு கொள்கிறார்கள் உள்ளது. இவர்கள் எவ்வாறு சுவாமியின் பக்கம் அழைப்பது? எனக்கு சில நேரம் நீங்க யூஸ் பண்ற வேர்டுனா அர்த்தமான அபிருத்த மகாயஜ்யம் நடக்கும்போது அபிருத்த மகாயஜ்யம் நடக்கும்போது நிறைய இளைஞர்கள் ஒன்றிணைப்பு தான் அந்த யஜ்யத்துக்கு ரெடி பண்ணணும். அப்போ சாமி கிட்ட போய் கேட்கணும். சாமி என்ன சொல்றாரு, இவ்வளவு இளைஞர்களை செய்கிறீர்கள், இவ்வளவு இதுல வந்து நீ கொஞ்சம் பேரை மட்டும் கூட்டிட்டு வாங்க, நீங்க நம்ம லீடர்ஸ் மாதிரி தயார் பண்ணுவோம் சாமி சொல்றாரு. அப்போ நம்ம சாமி கிட்ட கேட்கிறோம், யாரை நம்ம எப்படி அவங்கள யாரை செலக்ட் பண்றது, யாரை செலக்ட் பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படின்ற சாமி கேட்கும்போது சாமி சொல்றது, இந்த 3 விஷயம் இருக்கிறவங்க நீ செலக்ட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு. முதல் விஷயம் கம்பேஷன், 2வது விஷயம் கமிட்மெண்ட், 3வது விஷயம் கேப்பபிலிட்டி. 3 விஷயம் சொல்றது. முதல் விஷயம் கம்பேஷன். கம்பேஷன்னா கருணை, அன்பு இருக்கணும். கமிட்மெண்ட், கமிட்மெண்ட்னா உறுதி, நீங்க எடுத்த காரியத்தை செய்யணுன்ற மன உறுதி. 3வது கேப்பபிலிட்டி, செயல்திறன். இந்த 3 இருக்கிறவங்க தான் இளைஞர்களாக இருந்தால்தான் நீங்க அவங்க சமூகத்தை பயன்படுவாங்க. ஆனா இந்த 3 வரபோது அவங்க பெற்று வருவாங்களான்னா கிடையாது. அவங்க வரும்போது இது சமூக இளைஞர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருமே நம்ம வரப்போகுது. இந்த முழு சாமியிடம் முழு அன்பு, சாமி செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம செய்ய போகிற கமிட்மெண்ட்டும் அதே இந்த செயல்திறனில் இருக்கிறவங்க நம்ம வரமாட்டோம். ஆனா நம்ம சமிதி ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வருவாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்திரமாயிடுவாங்க. இதே சின்ன வயசுல அவங்க பாடல் கிளாஸ்ல வந்துருந்தாங்கன்னா அவங்க ஒரு அளவு அந்த பக்குவப்பட்டு ஏற்கனவே வந்திருப்பாங்க. அவங்க இளைஞர்கள் வேலையில இருந்து வந்தாங்கன்னா முன்னேற்ற பெரியவங்களா இருக்கிறவங்களும் வந்தாலும் அதுதான். ஏன்னா அவங்க ஏற்கனவே பல சிந்தனைகள் இருக்குதான் வராங்க. வரும்போது அவங்க ஈடுபட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு நடக்கும். ஆனா ஈடுபடுறத நம்ம சொல்லதான் முடியும். ஏன்னா அவங்களுடைய ஈடுபாடு உண்மையில ஏற்படுத்துறது யாருன்னா நம்ம கிடையாது, சாமிதான். அவரு அருள் இருந்தாதான் இங்க நம்ம உட்கார்ந்து நம்ம பேச முடியும், கேட்க முடியும். இந்த மைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் மாதிரி நான் என்ன வேணாலும் இங்க இருந்து கத்தலாம், ஆனா உங்க காதுல கேட்காம போகும். ஏன் இங்க கரண்ட் இல்லைன்னா? இந்த கரண்ட் இருந்தாதான் நம்ம கூட இந்த உரையாடல் நடக்குது. சுவாமி தான் இந்த கரண்ட். நம்ம 2 பேருக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு செயல்பாடு பண்ணணும்னா அந்த இடத்துல சுவாமி கிரேஸ் இருக்கு. அப்ப அவங்களும் அந்த மாதிரி ஆளுங்க வருவாங்க. இது நம்ம சத்யசாயி சொல்லி நம்ம சுவாமி பக்தரா இருந்து செயல்படும் போது தெரியும்.
ஆளுங்களை சாமி நினைச்சுக்கிட்டே இருக்காரு. வருவாங்க சில நேரம் வேற இருக்கு, சில நேரத்துல இருக்கு, பட் வருவாங்க. இது நான் கிட்டத்தட்ட பல வருடங்களா பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய காரியத்தை நம்ம போய் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம இங்க பொறுப்பாளர் நம்ம காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தா போதும். அந்த இடத்துல இருக்க நம்ம இங்க ஆள் இருக்காங்களோ இல்லையோ, சில நேரம் நகர் செஞ்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா 2 பேர் நகர் செஞ்சுட்டு போயிருக்காங்க. நம்ம செய்யணும், நம்ம செய்யணும், வந்து செய்யணும், வந்து செய்யறாரு பார்க்க வேண்டியது சாமி கிடையாது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க புது கிராமமா போயிட்டு அங்க போய் கத்துக்கிறோம். அந்த புது கிராமத்துல ஒரு சமைதி பஜனை பண்ணி போய் போறோம்னா அந்த இயற்கையே பாத்தீங்கன்னா 4 பேர் வீட்டுல சாமி படம் வச்சு பூஜை பண்ணிட்டுருவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த சாமி ஏற்கனவே போயிட்டாரு. நாங்க அவங்களை என்ன பண்றோம், ஜஸ்ட் பஜனை பண்ணி சொல்லி சக்திசக்தி சேர்த்துக்கிறோம். இது எப்படி நீங்க வந்து ஜாப்வால கொடுக்கும் ஒரு பிரிவு திடீர்னு உதவியால இன்னொரு கோச்சை கனெக்ட் பண்ணி விட்டீங்களோ, அதே அந்த கோச்சு ஏற்கனவே இருக்கு, நம்ம கனெக்ட் பண்ணி விடுற மாதிரி ஆர்கனைசேஷன் சேர்த்துக்கிறோம். அதான் சாமியே இந்த வேலையெல்லாம் செய்யுது. மனமாற்றம் கொண்டு வருவது சாமிதான். நம்ம அதுக்காக பொறுப்பாளராக இருக்காங்க, அதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறதா. இப்ப எப்படி நீங்க ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றீங்க, ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறதா. ஆனா அந்த மனமாற்றத்தை கொண்டு வருது கிரமத்தோட அவங்க கிரமத்தான வருது, கிரமத்தோட வரது ஏற்படுத்துறது சாமி. கமிட்மெண்ட் சாமி இஸ் கிரேஸ். பொருத்தமானபடி எனக்கு இருக்க இந்த சிம்டோஸ்ல இளைஞர்கள் மட்டுமே தெரிய வேண்டிய இந்த கேள்வி இருக்கிற நான் பதில் ரொம்ப பொருத்தமானது, சரியான பதில். நான் இது 3 மணி நேரத்தில் இப்பதான் பொருத்தமான பதில் கொடுக்குறது. சுவாமி மாணவர்களுடன் சிறந்த மறக்க முடியாத சம்பவங்கள் கூற முடியுமா? சிறந்தது கோபப்பட்டது. சிறந்த அது இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டு கோபம் சொல்லுவார். இந்த கோபம் நம்மளுடைய நம்ம பண்ற கோபமே கிடையாது. நம்ம அலட்சியம் வாழ்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அலட்சியம் ரெகுலரா வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இது அம்மா அப்பாவுக்கு சொல்லுவாங்க, கணவன் மனைவி சொல்லுவாங்க, பையன் பொண்ணுக்கு சொல்லுவாங்க, எல்லாருமே கூட இருக்கும்போது நமக்கு தெரியவே தெரியாது. விலகி போனோம்னா ஆஹா விலகி போயிட்டாங்க அவங்க இல்லையே தோணும். அப்ப கூட இருக்கும்போது ஏமா நீ அதை பெருசா மதிக்கல அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது. அந்த பதில் உண்மையை என்ன அப்படின்னா நான் அலட்சியமா எடுத்திருக்கிறேன். எனக்கு உடல் சாமியை சொன்னது இளைஞராக இருக்கும்போது நீ நான் சொல்லக்கூடிய இலக்கை நோக்கி பணியிட ஆரம்பிச்சீங்கன்னா மனு இருக்கு, மனு உடம்புல இருக்கு, உடம்புல மனு இருக்கு, மனதுல திடம் இருக்கு, அப்பயே ஆரம்பிச்சிரு. அதனாலதான் இளைஞர்கள்னா சீக்கிரம் சாமி இருக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கான். நீங்க அவங்க உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்மளால உட்கார முடியும். இப்போ நம்ம நல்ல கொஞ்சம் வயசாயிடுச்சு பார்த்துருக்கோம், பதில் கேட்டு வரும் உங்க லைஃப்ல தூக்கம் வரும். அப்ப நம்ம எப்படி சாமி தியானம் பண்ண முடியும்? அப்போ நம்ம சொல்றது எதுக்கு அப்படின்னா இந்த விஷயம் சாமி நம்ம கிட்ட கோவப்படுறது எதுக்குன்னா நம்ம அலட்சியமா இருக்கக்கூடிய இல்ல. நான் ரெகுலரா ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையும் நடக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா சாமி திடீர்னு பேசாம இருக்கிறதா எப்படி காரணம் சத்தியஜி சொன்னோம். திடீர்னு சாமி பேசாம இருப்பார் ஸ்டூடெண்ட்ஸ். உடனே பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல உடனே டெய்லி சாமி ஒரு ஒவ்வொரு 1008 சாமியோட சாய் காயத்ரி, அப்புறம் நைட்டு ஃபுல்லா ஹனுமான் சாமி, நைட்டு பஜன் சாமி சொல்லி திரும்ப பிரார்த்தனை தெரியாது. ஏன்னா சரி நம்ம யாருக்கிட்ட நம்ம ஒரு பாட்டு கூட இருக்கு, நீ கடவுள் நீயே மேல கொண்டுட்டேன்னா அப்புறம் நான் யார்கிட்ட போய் சொல்றதுங்கிற மாதிரி சாமி கிட்ட தான் நம்ம எல்லா துறைகளும் போய் சொல்லணும். அந்த சாமியை நம்ம கிட்ட கோவப்பட்ட நம்ம யாருக்கிட்ட போய் சொல்றது? சாமி ஒரு தடவை பாத்ரூம்ல அவர் ஒரு சிற்பானதுனால ஒரு சின்ன அவருக்கு ஒரு இன்ஜரி அடி காயப்பட்டிருந்தது. இப்போ நமக்கு காயப்பட்டா நம்ம சாமி கிட்ட போய் பிரசாதம் வாங்குவோம். சாமிக்கு காயப்பட்டா யாருக்கிட்ட போய் பிரசாதம் வாங்குறது? அதே சாமி கிட்ட தான் இருக்க வேண்டும். 63ல சாமி சாமி இன்னொருத்தருக்கு அப்பண்டிசைட்டிஸ் வரும்போது அந்த அப்பண்டிசைட்டிஸ் சாமி எடுத்துக்கிறாரு. வாயுல 2 நாளை துணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பேரலிசிஸ் வேற வருது. பேரலிசிஸ் ஒரு சைடு சாமிக்கு இருக்குது, லெஃப்ட் சைடே அவர் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, 3வது நாள் அவர் சிவராத்திரி அன்னைக்கு அவரே அவருடைய நிவர்த்தி படிக்கிறார். இப்பதான் பண்ண முடியும். சாமி கோவப்பட்டாரா, திருப்பி சாமி கிட்ட ப்ரே பண்ணி
ப்ரே பண்றவங்க பயங்கரமான ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க. அது ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு எந்த சம்பவம் சொன்னாலும் அந்த சம்பவத்தோட அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு உங்க மனசுல அது வந்து ஈஸியா போகாது. ஏன்னா அந்த வாழ்க்கையில இருந்து வந்தவங்களுக்கு அந்த வாழ்க்கையோட சில விஷயங்கள் புரியும். நீங்க யாருமே உங்க பேச மாட்டாங்க, பெரியவங்க எல்லாமே வந்து ஓவரா அட்வைஸ் பண்ணுவாங்க. சாமி உங்க பேசாம இருப்பாங்க, எல்லாரும் நம்மள வந்து போதனை பண்ணிட்டே இருக்கணும். ஆனா டெய்லி சாமி கிட்ட வேண்டும். நீங்க சாமி கிட்ட வேணும்னா நீங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் வீட்டுல இருக்கும்போது சாமி கிட்ட பேசாம இருக்கா, திடீர்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வீட்டுல பண்ணி சாமி ப்ளீஸ் கன்டினியூஸ் தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா அந்த கோபம் வந்து ரொம்ப நாள் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இஸ் நாட் அந்த மாதிரியான ஒரு இது. ஆனா சில விஷயங்கள் இன்டிசிப்ளின் இருந்தீங்கன்னா அவர் கட்டாயம் போகக்கூடாது. ஒரு தடவை சாமி டிஸ்கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. சாமி டிஸ்கோர்ஸ் கொடுக்கும்போது வெளியில வந்து நீங்கள் அரேஞ்ச் இன்னொரு பசங்க வந்து சாமிக்காக வெளியில வந்து ஒரு ஜூடா அவருக்கு ஒரு எப்படி நீங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு ஊஞ்சல் ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, அதனால சாமிக்கு ஒரு ஊஞ்சல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சாமி திடீர்னு ஹாஸ்டலுக்கு வந்துட்டாரு. அதனால ஹாஸ்டலுக்கு வந்து அவர் பார்ப்போம் தைரிய கால் எடுத்து எல்லாரையும் கொடுத்து அவர் வந்து சாமி சொற்பொழி கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்தது வந்து அவங்க ஒரு ஊஞ்சல் ரெடி பண்ணணும். ஆனா வெளியில வந்து ஊஞ்சல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சாமி இங்க இருந்து ஜன வெளியே காட்டுறாங்க, வெளியே பசங்க ஊஞ்சல் 4 பசங்க ஊஞ்சல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சாமி உடனே கோபப்பட்டு அவங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு முக்கியமான சொற்பொழி நடந்துட்டு நீங்க அங்க வந்து நிற்கிறாங்க. சின்ன 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 விஷயங்களுக்கு சாமி ஏன்னா நம்ம அலட்சியத்தை மட்டும்தான் சாமி கோபப்படுவாங்க. நம்ம மேல இருக்கிற அன்பா இருக்கிறவங்களுக்கு எப்படி அவங்க வந்து நம்ம மேல கோபப்படுறது, நம்மளை திருக்கிறதுக்காக கோபமாக அவங்க செயல்படுவாங்க. நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்டே கொடுக்குறது யாருக்கிட்டையும் அந்த கோபத்தை சாமிக்கு அன்பு மட்டும்தான் எப்படி கோபம்ன்றது வர முடியும். இம்பாசிபிள். ரெண்டாவது அந்த கோணத்தை நம்ம போய் பார்க்கணும். யாராவது வந்து யாராவது கேட்பாங்களா, உங்க வீட்டுல அப்பா அடிச்ச கருவத்தெல்லாம் சொல்லு யாராவது சொல்லுவாங்க. அது கேட்க மாட்டேன். அதெல்லாம் நம்ம சிந்திக்கவே கிடையாது. நாமத்தில் மூச்சோடு நினைப்பது எப்படி பட்டியல் வீஸ் பெற முடியுமா? சொல்லல இறை நாமத்தை மூச்சோடு இணைப்பது எப்படி? மூச்சோடு எப்படி இணைக்க முடியும்? சொன்னேன் ரெகுலரா நாமஸ்வரம் ஒரு ட்ராக்ல சொல்லியிருந்தா அப்படிதான் மூச்சோட இணைக்க முடியும். வேற இணைக்கணும் நீங்க வந்து சொன்னீங்கன்னா அது நம்ம வந்து ஹம்ச காயத்ரின்னு சொல்லி அது வந்து வேற ஒரு சாமியே சொல்லியிருக்காரு. சாமியோட டிஸ்கோர்ஸ்ல இறை நாமத்தை நம்மளுடைய மூச்சை வந்து என்ன சொல்றோம், சோகம்னு சொல்றோம். ஆக்சுவலா வந்து சமஸ்கிருதத்துல இருக்கிறது வந்து சோ, உருவது கம். இருக்கிறது சோ ஹம், சோகம் சோகம். இத வந்து சோ ஹம் ஹம் சோ அப்படின்னு ஹம்சா ஹம்ச காயத்ரி அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு மூச்சிலையும் சோகம் அப்படின்னா என்ன, நான் அது அது நான் அது நான் அது நான் அது நான் எது நான். இது வந்து சர்வ ஒவ்வொரு மூச்சிலையும் யோசி அப்படிங்கிறார். இது நீங்க உண்மையா வந்து பண்றது அப்படின்னா நீங்க எடுக்கவே நமக்கு நடக்குங்க. தனிப்பட்ட முறையில போய் உட்காந்து அதுக்கு சில பிரச்சனை செஞ்சாங்க. நம்ம ரெகுலர் லைஃப்ல நம்ம ஒவ்வொரு மூச்சு நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றதே கிடையாது. நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம பிராணாயாம கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிச்சு நம்ம ஒவ்வொன்றும் பண்ணணும். பட் சாமி இருக்கு நாம சிம்பிளா அவர் சொல்றாரு. இப்போ நம்ம டாக்டர் சார் இருக்காருப்பா, பெரிய சிறப்பு சாப்பிட்டு இல்ல பெருசா ஆபரேஷன் பண்ணாலும் நடக்கணும் அதையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் சின்னதா சிறப்பு சாப்பிட்டு எல்லாருமே முடிஞ்சு போட அப்படின்னா நான் ஏன் பெருசா எனக்கு ஆபரேஷன் பண்ணுறேன் சொல்லுவேன். சிறப்பு சாப்பிட்டு முடியாது ஈஸி. ஒரே உட்காந்து இருக்கலாம், நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கலாம், சீரியல் பார்த்துட்டு இருக்கலாம், சன் டிவி பார்க்கும்போது கூட நான் சொன்னேன். He's not saying you just get out and do something else. அது நீங்க சொல்லவே இல்லை. ஏன் அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும்? Swami's philosophy is very simple. நம்ம எவ்வளவு பெருசா எங்கேயாவது ஒரு யோகா ஸ்கூல்ல போயிட்டு அப்படியே இருக்கலாம். 9 பதஞ்சலிகள் 9 சொல்லியிருக்காங்க. அதுல வந்து விஷயம் எல்லாத்தையும் குறிச்சு என்னை பத்தி அப்படியே குறிச்சு பயங்கரமான சொல்லி கஷ்டம்தான். நீங்க ரொம்ப போட்டு மனசெல்லாம் குழப்பம். சாமி இதெல்லாம் முதல் சாமி சொல்றத 4 விஷயங்களை சரியா பண்ணிப்போம். அப்புறம் நம்ம தேவை சாமியை நான் விட்ட பேசுறேன்.
இதுக்கப்புறம் அந்த கைடன்ஸ் சாமிக்கிட்டே வரும். சாமி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, பகவத்கீதை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்லிருக்கான். ஆனா உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் தனியாக ஜீவனுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம், நமக்கு தேவையான விஷயம். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் காதை ரெடி பண்ணணும். காதை ரெடி பண்ணணும்னா நம்ம மனசை ரெடி பண்ணணும். மனசை ரெடி பண்ணணும்னா அதை மனசை பக்குவப்படுத்தணும். அவங்க சொல்றாங்க மனசு வந்து என்ன இருக்கு, மியூசிக்கல் சேர் மாதிரி இருக்கு. என்ன பண்ற, இன்னைக்கு டிவி பார்க்கணும்னு வச்சிருக்கேன், நாளைக்கு குழந்தை வச்சிருக்கேன், நாளைக்கு வேற ஏதாவது தங்கம் வாங்கணும்னு வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கணும்னு வச்சிருக்கேன், குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும் திரும்ப. இந்த மனசுக்குள்ள உனக்கு எல்லா சேனலையும் ஏற்கனவே நடந்து உட்காந்துருக்காங்க. நான் என்ன உட்காருது அப்புறம் சாமி சொல்றாரு, மியூசிக்கல் சேனல் மாதிரி பெரிய சோபாவாக இருக்கக்கூடாது, சிங்கிள் சோபா. சாமி சொல்றாங்க, சாமி சொல்ற சிங்கிள் சோபா நான் மட்டும்தான் இருப்பேன். அப்படி மனசு ரெடியாயிடுச்சு அப்படின்னா எல்லாம் சொல்லப்படுது. நீங்க சாமி வந்து சாமியோட விஷயத்துல சாமி வந்து எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் சாமி வந்து கைடன்ஸ் கொடுக்குறாரு. சாமி வந்து போது நம்ம வந்து சாதாரண மக்களா இருக்கும்போது நமக்கு இந்த போல இதே பெரிய சன்னியாசி வந்து சாமி இருக்காங்க, அவங்களுக்கு சில போதனைகள் கம்மியாக இருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயங்களா வந்து தனித்தனித்தனியா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்குறாரு. நமக்கு தேவையான விஷயம் சாமி கொடுக்குறாரு. அதுக்கு வெறும் நம்ம வாசலை வந்து வச்சோம்னா அது உள்ளார வந்து இந்த வீட்டுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாரு. இப்போ வாசலையே தொடர்ந்தாங்க வீட்டுல வெறும் இங்க வரைக்கும் வரைபடமாவே வழங்கிட்டு இருக்கோம். இந்த வீடு இப்படி இருக்கும், இப்படி கிடையாது, அப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் வாசலை தரணும் இல்லைங்களா? சாரி, என்னோட பதில்கள் உங்களுக்கு ஓப்பனா இருக்கா? ஏற்றுக்கணும் அவசியம். நீங்க சாமி கிட்ட ப்ரே பண்ணி சாமி சொந்த ஏற்றுக்கணும் ஏற்றுக்கலாம். ஏன்னா எனக்கு இப்ப சாமி கிட்ட இருந்து என்ன பதில் கொடுத்தா அதுதான் நான் சொல்றேன். எனக்கு தெரியலன்னா ஆன்மீக சாதனைகளில் சுயநலத்தின் பண்பு என்ன? சுயநலத்தின் பண்பு என்ன? எனது சுய ஆன்மீக சாதனையா பொதுநல கொண்டாண்டு வரும்போது எனக்கு அச்சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியம். நீங்க வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்க, சாப்பிடணுமா படிக்கணுமா அப்படின்னு கேள்வி என்ன பதில் வரும்? சாப்பிட வேணாமா? எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னா சாப்பிடணுமா படிக்கணுமா? சாப்பிடணும், நான் படிக்கணும். பொதுநலத்துக்கு வந்து செய்யணுமா தனிமுறை சாதனை பண்ணுவா? ரெண்டுமா பண்ணணும். எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், ரெண்டும் தேவை, ரெண்டும் பண்ணிதான் ஆகணும். தனிமனித சாதனை காலம்புற 4 பிரேயர் பண்றோம். அப்போ பொதுநல சேவையா பண்ண போறீங்க கிடையாது. பொதுநல சேவைக்கு ஒரு நேரம் வரும்போது இங்க வெள்ளம் அடிச்சிருக்கு வந்து வச்சிருக்கீங்க. குடும்பத்தினால வெள்ளம் வந்து உங்க வீட்டு அந்த சைடு உங்க நகரத்துல ஒரு பகுதி வந்து வெள்ளத்துல அனுப்பிட்டு. அப்போ நீங்க வந்து இப்போ ஒரு 1/2 மணி நேரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் சேவை பண்ண வேண்டியது. அன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? 10 மணி நேரம் ஆனாலும் இந்த சேவைக்கு நிக்க போறீங்க. 10 மணி நேரம் ஆனாலும் அங்க போய் நிக்க போறீங்க. இப்போ சுனாமி வந்துச்சு, சுனாமி வந்தது இல்ல, நான் ஏதோ சுனாமி சொன்ன தெரிய சுனாமி 2004 டிசம்பர் 26 வந்த போது அடுத்த நாள் 2 நாள் 3 நாள் எல்லாரும் போய் அங்க இருந்தோம். நான் வந்து ஆக்சுவலா வேளாங்கண்ணில டீமோட ஒவ்வொருத்தரும் சமையல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தாங்க. அப்போ நான் தினசரி வந்து 24 மணி நேரம் கொடுக்க போறேன். ஆனா சுனாமி வந்த டைம்ல நான் 24 மணி நேரம் அங்க இருக்கேன். அப்ப அதுக்குன்னு ஒரு தேவை இருக்கு, இதுக்குன்னு ஒரு தேவை இருக்கு. 400 நாள் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தேவை இருக்கு. சேவை பண்ணுங்கிற காலகட்டம் வரும்போது அதுக்கு ஒரு தேவை இருக்கு. இது ரெண்டையும் நம்ம குழப்பக்கூடாது. பஜன் பாடி முடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் மெடிடேஷன் அப்படின்னு நான் அப்பதான் உட்காந்து ஈஸ்வரன் பாட்டு பாடுங்க, இல்ல சுப்பிரமணிய பாட்டு பாடுறது சத்தமா கத்துறீங்க. அதுக்கப்புறம் மெடிடேஷன் பஜன் பாடுறது சத்தமா பண்ணணும். இது தேவையா அது தேவையான பத்தியமும் தேவை, வைத்தியமும் தேவை. இது சாமி சொல்றது. பத்தியமும் தேவை, வைத்தியமும் தேவை. அப்போ இது தேவையா அது தேவையா? சாமி சொல்றதே 2 தான். பத்தியமும் தேவை, வைத்தியமும் தேவை. அப்போ எனக்கு வந்து படிக்கணுமா சாப்பிடணுமா 2ம் தேவை.
பொதுநல சேவை பண்ணணுமா, தனி மனித முயற்சி பண்ணணுமா, ரெண்டுமே பண்ணணும். அவருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. இல்ல ஆக்சுவலாவே நம்ம வந்து சாமியை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காம்ப்ளிகேட்டடா யோசிச்சோம். நம்ம ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடா சாமியை யோசிக்கவே வேண்டாம். சாமி வந்து எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு ஆக்சுவலா நைட் வந்து டிவி கிருஷ்ணமூர்த்தி சார் கூட 2 ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். அவரை என்ன அழைக்கிறது. அப்போ அவர் சொல்லிட்டு இருந்தாரு, வேற ஒரு விஷயமா பேசி சத்தியசன் நிறுவனத்துல இருக்கிற பணம் என்னன்ற மாதிரி நாம இருக்குது, எங்க பேசலாமா சார் கேட்டு சில தினம் பேசிட்டு அவர் சொன்னாரு. அவர் பாகவதத்துல சொல்ற மாதிரி அவர் நல்ல சொன்னாரு. யாசர் வந்து ஜாபகத்துல முடிஞ்சோம்னா கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்காங்க. உடனே உங்களுக்கு பாகவதம் மகாபாரதம் முடிஞ்சோம், போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கலியுகம் மாற்றதுன்றதுல கரெக்ட். அதனால கிருஷ்ணன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வியாசர் போய் கேட்கிறாங்க, பகவானே சொன்ன கலியுக மக்கள்னா ரொம்ப பாக்கியசாலிகள். பகவானே கூட கலியுக மக்கள்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள். பகவானே கலியுக மக்கள்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள். என்ன நம்ம இங்க வந்து ஒவ்வொருத்தரும் தவம் செய்யணும், யாகம் செய்யணும், இப்படி எல்லாம் இருக்க வேண்டியதா இருக்கு. நீங்க கலியுக மக்கள்லாம் ரொம்ப மனசுல சஞ்சலப்பட்டு இருக்க போறாங்க. இது மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் செய்யாம இருக்க போறாங்க. மனசுல அவங்க ரொம்ப தீய குணங்கள்லாம் வரப்போது. இப்படி எல்லாம் நீங்க வந்து ரொம்ப அவங்க பாக்கியசாலிகள் சொல்றீங்க, எப்படி அப்படிங்கிறாங்க. அவங்க இவ்வளவு கஷ்டமே பரவாயில்ல, ஜஸ்ட் நாமஸ்வரம் சொன்னா போதும், அவங்களுக்கு நான் மோட்சம் கொடுத்துடலான் இருக்கேன் அப்படின்னு. அப்ப நினைப்பாருங்களா, சாமியில வந்து சீரியஸ்லி சொல்றாரு, நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், பஜனை எடுத்து மனசுக்குள்ள பாடிக்கிட்டு இது என்ன சொல்றாரு, இது நம்ம பண்ணோம்னா அவங்க பேச போறாரு. இது உண்மை, இது சத்தியம். சாமி நம்ம கூட பேசணும். நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டு பக்கத்துல அவர் சாட்டிஸ்ஃபைடா எனக்கு இல்ல, இது நிறைய பேர் இருக்கும். அவர் எதுல பேச காட்டுறதுனால நான் சொல்றேன். இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு மினிஸ்டர் இருக்காரு அவங்களுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அவர் வெளியில அவங்க பாட்டு கார் வைக்கும், உங்க பேரு முன்னாடி காரை எடுத்துவாங்க, எல்லாம் உங்களுக்கு நிறைய சங்கடங்கள் இருக்கும். ஆனா உங்களுக்கு திடீர்னு ஒரு பேர் இருக்கு, இந்த ஏரியால ஒரு பிரச்சனை, உங்களுக்கு திடீர்னு உங்க பொண்ணுக்கு ஒரு விஷயம் வேணும், பையனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும், ஏதோ நடக்குதுன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, மினிஸ்டர் போய் ஹெல்ப் கேட்கணும். அப்ப அந்த மினிஸ்டர் அங்க இருக்கிறாருன்னா அந்த ஹெல்ப் பண்ணாலும் அந்த மினிஸ்டர் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகே. அவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரு, ஆனா பிரச்சனை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இந்த ஆள் ஏன் இங்க கிளம்பி போன பரவாயில்ல நம்ம சொல்ல போறோமா இல்லையா, சொல்ல போறோமா இல்லையா? அப்போ நம்ம பக்கத்துல ஒருத்தர் மினிஸ்டர் இருக்கிறாருன்னா, மந்திரி இருக்கிறாருன்னா அவங்களுக்கு ஒரு தேவை பண்ணணும். அப்படின்னா என்ன, என் தேவை அப்போ அவர் வந்து எனக்கு உதவி பண்ணணும். அப்ப அது என்ன, எனக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவு இருக்கணும். அவதார் வந்திருக்கிறார், அவதார் வந்திருக்கிறார். அந்த அவதார் வந்திருக்கும் போது அந்த அவதார் என்ன அர்த்தம், எனக்கும் அவருக்கும் உறவு இருக்கணும். அந்த உறவு நான் இங்க இருந்து பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கேன், அவருக்கு தமிழகம் பண்ணாம இருப்பாரு, உறவு கிடையாது. அவரும் பதில் எனக்கு தேவையானதை பண்ணுவார், எனக்கு தேவையான போதனையும் அவர் பண்ணுவார், மொழியுடைய பயணத்தை அவர் பார்த்து சொல்லுவார். நான் பார்த்துக்கும் பாயப்பட்டுக்கேன். அவரு நான் அர்ஜுனர் மாதிரி நான் சேர்த்தேன், தேர்வுக்கு வந்துருக்கேன். சாரதி யாரு, ஆர்த்த சாரதி. அப்படியே நம்ம உறவு இருக்கணும். நானே போய் நான் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு நான் எங்க அப்பா நான் இங்க அவையெல்லாம் நான் என்ன பண்றேன், ஒரு டூர் போகணும் அப்பா சொல்றேன், பாப்பா காந்தி நம்ம வந்து கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்றேன். நான் என்ன பண்றேன், எங்க அப்பா எங்க அப்பா டைம் பிடிச்சிக்கிறேன். நான் பஸ்ஸை பத்தி யோசிக்கிறேன், நான் சாப்பாடை பத்தி யோசிக்கிறேன், நான் மரத்தை பத்தி யோசிக்கிறேன், நான் வந்து தமிழ் எழுத பத்தி யோசிக்கிறேன். அது குடும்ப பேக் பண்ணணும். நான் என்ன நான் வந்து கொடைக்கானல் ஜாலியா இருக்கிற பொண்ணு என் மனசுல இருக்கு. இந்த பிரச்சனை யாரோடது, அண்ணா வருது. இந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கை பிரச்சனை ஞாபகம் வருது, இந்த பிரச்சனை ஞாபகம் வருது, சாமி வருது. நம்ம போய் காம்ப்ளிகேட் பண்ணணும். காம்ப்ளிகேட் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் இன்வால்வ் வாட்டரும் சாமி பேசுவேன். நான் போர்ட் ஆஃப் கான்ஃபரன்ஸ் அது ஒரு பெரிய கவனத்துக்கு ஈடுபடும். நம்ம அதை வந்து அதை பேசக்கூடிய வாய்ப்பு கிடையாது. எனக்காக திருப்பி வாய்ப்பு ஒரு பேசுறேன். நான் போர்ட் ஆஃப் கான்ஃபரன்ஸ்ல நம்ம சொல்லக்கூடிய வேதத்தில் சொல்லக்கூடிய பெரிய ஈக்குவலான விஷயங்கள் சொல்லிருக்கேன். அந்த அளவுக்கு அதில் ஈடுபாடு பாடலே படகு அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிள் சொல்லி சாமி சொல்லிட்டாரு. என்ன நம்ம காம்ப்ளிகேட் பண்ணணும்,
சிம்பிளிஃபைடா கிடைக்கும். கேள்விகள் என்னுடைய அல்ல, நான் வெறும் கேள்விகளை வாசிப்பவன் மட்டுமே. பதில்கள் உங்களுக்கு நிறைய இல்லைங்கிறது மட்டும் இந்த கேள்வி இப்ப கேட்க முதல் 3 பேர்கள் எல்லாம் இப்பவும் அவங்க தான் வாசிக்கிறோம். நான் மிகவும் கஷ்டப்பட்டு மனதை ஒருவனை நோக்கி திருப்பி சுவாமி சொல்வதை செய்ய முயற்சி செய்கிறோம். ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நிகழும் ஒரு நிகழ்வால் எல்லாம் தலைவீடாக மாறிவிடுகிறது. அப்படியானால் ஆன்மீக சாதனைகளின் பயன் என்ன? நம்ம காலம்பரம் 2 டேக்கு காலம்பரம் பேசும்போது பதில் சொன்னோம், இன்னைக்கு காலம்பரம் பேசும்போது பதில் சொன்னோம். பதில் இருக்கா? சாமியோட உறவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். உங்கள் கேள்விகளுக்கு நீங்க திருப்பி திருப்பி கேள்விகள் கேட்க விட்டு சாமி பாட்டுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம மனசு நம்ம சாமியோட உறவாயிடுச்சுன்னா, நான் ஜாப்தா வாழ் தமிழர், அப்ப அந்த தமிழர்ன்றது ஒரு ஐடென்டிட்டி. நீங்க நினைச்சு பாருங்க, இந்தியாவில இந்த பிரச்சனை நடக்கும். ஆத்திரா வெளியே இருக்கக்கூடியவங்கெல்லாம் அந்த தமிழ்நாட்டுக்கு வெளியில போகணும் அப்படின்னு அப்போ நான் நினைச்சு பாருங்க, நெல்லூருக்கு ஒரு இடம் இருக்கு, சித்தூருக்கு ஒரு இடம் இருக்கு, சித்தூருக்கு நெல்லூருக்கு நடுவில் ஆந்திரா தமிழ்நாடு பாருங்க. யாரோ ஒருத்தங்க பறக்கும் போது சாமி என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய பூமி மாப்பாடு உன்னுடைய எந்த தாயில் இருக்கிற பறக்கணும் நீ முடிவும் பண்ண முடியாது, உன்னுடைய கர்மா முடிவு பண்ணுது. நம்ம யாருக்கும் தெரியாது நீங்க இந்த சூழல்ல தான் பறக்கணும்னு இருக்கா. நீங்க நம்ம யாராவது முடிவு பண்ணோமா? முடிவு பண்ணல, நம்ம யாருமே முடிவு பண்ணல. அப்ப நினைச்சு பாருங்க, ஒருத்தர் வெள்ளூர்ல பிறக்கிறாரு, திடீர்னு ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி சித்தூர்ல பிறந்திருந்தார் அப்படின்னா என்ன இருக்கும்? அவர் ஆந்திரக்கு, அவர் ஆந்திராக்காரர் இருக்கு. அவர் என்ன மொழி பேசுறாரு? ஒரு தெலுங்கு மொழி பேசுறாரு. 50 கிலோமீட்டர் அவர் பிறந்திருக்கிறார், அவர் தமிழ் மொழி பேசுறாரு. இப்ப இவங்க 2 பேருக்கு என்ன முடிவு பண்ணுச்சு? நம்ம ஒரு பார்டரை போட்டோம், நம்மளா ஒரு பார்டரை போட்டோம். 1956 ஒரு பார்டர் போட்டாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் நடுவில் ஒரு பார்டர். அது வரைக்கும் எல்லாமே சென்னை மாகாணம்னு இருந்துச்சு. அப்போ நம்மதான் ஒரு பார்டரை போட்டு, நம்மதான் ஒரு பிரிவினை ஏற்றி, நம்மதான் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி நினைச்சு பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த அடையாளங்கள் தான் நமக்கு சாமி கிட்ட நெருங்குவதற்கு தடுக்கு. இந்த அகங்காரத்தை நீக்கி, நான் பாடி நான் உயிர் உடல் அப்படின்றத நீக்கி, நான் உண்மையிலே யார் அப்படின்றத நம்ம முன்னோக்கி பார்க்க ஆரம்பிச்சோம்னா அப்ப நமக்கு என்ன தெரியும்? சாமி சொல்றாரு, சாமி இந்த உதாரணத்தை சொல்லியிருக்காரு, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா சில விஷயங்கள் பேசுறாரு. சாமி சொல்றாரு, எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்க, இந்த பொண்ணை பாக்குற, இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு, அப்ப நீங்க அவங்க கிட்ட ஒரு உறவு வச்சிருக்கிற பந்தம் ஏற்படுது. திடீர்னு அவங்க இறந்து போயிட்டாங்க, உடல் அங்கதான் இருக்கு, திடீர்னு அந்த பந்தம் இருக்கு, ஆனா உங்ககிட்ட உங்களுக்கு அந்த பிடிகள் இருக்கா? நேர்த்திக்கு வரைக்கும் இதுன்னு சொன்னவங்க ஏதோ ஒண்ணு போனதுக்கு அப்புறம் இதுன்னு ஆயிடுச்சு. அப்ப அந்த மாறுறது என்ன? அப்ப அந்த ஏறி சென்றது என்ன? வெறும் மூச்சா? அடிமரமா ஏதாவது ஒண்ணு இருக்கா? இதை நம்ம கேள்வி கேட்டுட்டே இருந்தோம்னா சாமி என்ன சொல்றது? அடித்தளமா இருப்பது நம்ம உள்ளம் இருக்கக்கூடிய ஆன்மா. அப்போ அந்த தத்துவத்தை, இது எனக்கு மட்டும்தான் ஆன்மா இருக்கா? ஏன் ஆன்மா வேற, ஜெகாசார் ஆன்மா வேற, இங்க உட்காந்துருக்க லேடிஸோட ஆன்மா வேற, அங்க உட்காந்துருக்க யூத்தோட ஆன்மா வேற, இப்ப ஒவ்வொன்றும் வித்தியாசப்பட்டதா போது பார்த்தா சாமி சொல்றது வித்தியாசப்பட்டது கிடையாது, எல்லாம் ஒண்ணு. இதுக்கு மேல நீங்க நமக்கு ஒரு சின்னதான் ஒரு ½ ஒரு செகண்ட் இருக்கு. மிச்சம் நம்ம யூஸ்வலா எப்படி நம்ம இன்னும் ஒன்று கொண்டிருக்கோம். நம்ம கடைசியில் ஆன்மாவை எப்படி விளக்கணும்? ஆன்மாவை சச்சி ஆனந்தா, அதுவே தன்மையை அப்படின்னு விளக்கணும். இது எப்படி அப்படின்றது சின்னமா ஒரு செய்யக்கூடிய ஒரு 30 நிமிஷத்துக்கு செஷன் இதுக்கே நம்ம பாரதிதாஸ் குருஸ்க்கு பேசும்போது அவங்களுக்கு அப்பதான் உடனே அவங்க சின்ன புரியுது, கடந்தவங்களுக்கு தான் சாரம் தெரியுது.
இந்த தத்துவத்தை இந்த ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒற்றுமையை புரிஞ்சுக்கிறது. அந்த ஒற்றுமையை சாமி அழகா எப்படி சொல்றாரு? பிரதர்ஹுட் ஆஃப் மேன், ஃபாதர்ஹுட் ஆஃப் காட். பிரதர்ஹுட் ஆஃப் மேன் நம்ம எல்லாரும் எல்லோருக்கும் இடையே இருக்கக்கூடிய சகோதரத்துவம். ஃபாதர்ஹுட் ஆஃப் காட் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தந்தை, அவருடைய இறைவன். இதான் சாமி சொல்றாரு. இதே ஆன்ம தத்துவத்தை தான் அவங்க சிம்பிளா சொல்றாரு. இந்த தத்துவத்தை தான் பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல கிட்டத்தட்ட 16வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு அவர் 64வது ஸ்லோகம் வரைக்கும் விளக்குவாரு. என்ன விளக்குவாரு? இதே மாதிரி உடல் திடீர்னு புரிஞ்சுக்க போகுது. ஆனா நீ உண்மையா இருக்கிற ஒரு உடல் எப்படி நீ சட்டையை கிழிஞ்ச சட்டையை கிழிச்சு போட்டுட்டு வேற சட்டையை எடுத்து மாட்டிக்கிறியோ, அதே மாதிரி நீ உண்மையா யாரோ அது இந்த உடலை சட்டையை மாதிரி கழுவி போட்டு வேற ஒரு உடல் எடுத்துட்டு போகுது. அந்த உடலை அழிக்கிறதுக்கு நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. ஆனா அது உடனே சொல்லி நீங்க உடலை அழிக்கிறது தான் உங்களுடைய வேலைன்னு அவர் சொல்லல. நீங்க வந்துட்ட உடல் அழிக்க, நீ உலகத்தை காப்பாற்றணும், உங்களுடைய மக்களை காப்பாற்றணும்ன்றது நல்லது. அவர் தத்துவத்தை விளக்குறார். அப்போ அடிநாதமா இருக்கக்கூடிய தத்துவத்தை விளக்குறாரு. அந்த அடிநாதமா இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை தத்துவம் தான் ஆன்ம தத்துவம். அந்த ஆன்ம தத்துவத்தை தான் அவர் பகவத்கீதையில விளக்கி, ஆன்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கேன். ஆனா எப்படி செய்வேன்? பந்தம் இல்லாம செய்வேன். இப்போ என்னோட மருமகனும் அப்ப நமக்கு என்ன பண்ணும்? இந்த பாடல்கள் அப்ப அவங்க இன்னொரு உயிர் கஷ்டப்படுது. அந்த உயிருக்கு ஹெல்ப் பண்ணா என்ன அப்படின்னு நம்ம உடனே ஏற்றி போய் பண்ணிடுவோம். அப்ப எப்போ அந்த மாற்றம் எப்ப நடக்குது? நான் இந்த உடல் அப்படின்றத நான் மறந்து நான் உண்மையில் யார் அப்படின்ற நிலையில இருந்து என்னுடைய செயல்பாடுகள் இருக்குமே. ஆனால் அதுதான் நம்ம ஆன்ம தத்துவத்தை புரிஞ்சுட்டு நடக்கக்கூடிய செயல்பாடு. இதெல்லாம் நம்ம பகவத்கீதையிலே சொல்றாங்க. இது ஒவ்வொருத்தரும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். இது நம்ம உண்மையாவே நம்மளுடைய சத்தியசாயி சத்தியசாயி குருவத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். இது என்னன்னா நம்ம தனிப்பட்ட முறையில செய்யறது கிடையாது. நீங்க சாமியுடைய தத்துவங்கள் நீங்களா படிச்சு இந்த மாதிரி கேட்கிற விஷயங்களை நீங்களே நிதித்தியாசம் மனம் பண்ணி நிதித்தியாசம் பண்ணி நம்ம இருக்கக்கூடிய செயல்பாடுகளை வரும்போது என்ன ஆயிடும்? இப்ப நீங்க செயல்பாடு பண்றீங்க, நம்ம என்ன செயல்பாடு பண்றோம்? இங்க யாரு என்னன்னு பார்க்காம இங்க நீங்க வேற்றுமை பாக்குறீங்களா? வெளியில போய் நம்ம எனக்கு இங்க எவ்வளவு தூரம் ஜாப் பார்ப்பாங்கன்னா எனக்கு இங்க தெரியும். இந்த ஊர் எனக்கு தெரியல, ஏன்னா என்ன இடத்துல பரிசு ஆகுது. ஆனா தமிழ்நாட்டுல பாக்குறேன். அப்ப இந்த வேறுபாடு பாக்குறாங்க, வேறுபாடு பாக்குறேன். நீங்க ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடு நம்ம ஓவரா பாக்குறோமோ பாக்கல. நீங்க யாராவது பெண்ணுடைய சாயலாம்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. நீங்க யாராவது இந்த சாயலாம்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, தண்ணி கேட்டாங்க சொல்லியாங்க, நாங்க திடீர்னு தண்ணி கேட்டோம், யாராவது போய் எடுத்து கொடுக்கணும். இது எனக்கு இல்லை, யாராலும் பண்றீங்க. நாடுங்கிறது ஐடென்டிட்டி எல்லாரும் சமத்துவம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு நமக்கு சின்ன உதாரணம். ஆனா உண்மையா ஆன்ம தத்துவத்துல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கு வேலையே கிடையாது. நம்ம உலகியல் காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உலகியல் காரியங்களை விட மாட்டாங்க. உலகியல் காரியங்களை விட்டுட்டு ரமண மகரிஷி மாதிரி இல்ல வேற ஏதாவது சன்னியாசி மாதிரி நம்ம தனியே போய் எந்த காரியத்திலும் ஈடுபடாம உட்கார்ந்து இருக்கிறது வேற வேலை. அந்த நிலையை பத்தி ஆன்ம தத்துவத்துல அவர் பேசுறாரு. அது வேற வேலை. நம்ம பிரயாணத்துல கடைசியா கொடுக்குறது ஜாப்னா சேர்றான் அப்படின்னா ஜாப்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் அடைய தெரியல. ஆனா இருக்கக்கூடிய பிராண நேரத்துல நம்ம காரியத்தை செஞ்சுட்டு அதெல்லாம் நம்ம ஆக்ஷன் வித்தவுட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சாமி சொல்லுவோம். ஆக்ஷன் வித்தவுட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு என்ன? பற்றற்ற நிலையில் செயல்படுதல். பற்றற்ற நிலையில் செயல்படுதல். அதுதான் ஆன்ம தத்துவத்தை விளக்கக்கூடிய விஷயம். இதை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பயன்படுத்த வேண்டிய விஷயம் தான். இதுக்கு மேல ஏதாவது நம்ம சொல்லணும். இதுக்கு மேல போனா இன்னும் கொஞ்சம் கெட்டுல அடுத்தடுத்த விஷயங்கள் போகும். எனக்கு முன்னாடி ஆன்மீகத்துல இருந்து ஏதாவது ஒரு தத்துவத்தை விளக்க ஆரம்பிச்சாலே நிறைய தத்துவத்தை நம்ம விளக்கணும். எனக்கு இது எப்படி, இதுக்கு ப்ராசஸ் என்ன, அதெல்லாம் ஒவ்வொன்றா ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒன்றாக போயிட்டு. பட் அவங்க கேட்ட கேள்விக்கு இதுதான். இதுல ஏதாவது நீங்க திருப்பி கேட்க வேண்டியதா? நான் சொல்லக்கூடிய பதில் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கா? ஏற்புடையதா இருக்கா? இதோட தொடர்பான ஒரு கேள்வி
ஒரு மனமாற்றம் ஏற்படுத்த நாம் செயல்படும் பொழுது மற்றவர்களின் சில மண் சொற்கள் நாளாந்த செயல்களால் மதிப்பு ஏற்படுகிறது. அப்படியான சூழ்நிலையில் எவ்வாறு நம்மை அச்சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பது அல்லது ஒவ்வொரு செயற்பாட்டை சரி செய்வது என்று கூற முடியுமா? டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அட்டன் பண்ணிட்டு மற்றவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க. வீட்டுக்கு நீங்க சொன்ன ஒரு உதாரணம் தான். படிக்கிறவர்களுக்கு வெளியில பாட்டு கேட்டா அவங்க பாட்டுல கேட்டாரு. கவனம் இல்லாத பிள்ளைக்கு வீட்டுல சின்னதா தமிழர் விழுந்தா கூட ஒன்னாலதான் நான் படிக்கிறது இல்லை அப்படின்னு. நம்மளுடைய நோக்கம் ஆணித்தரமா ஸ்திரமா திடமா நம்மளுடைய நோக்கம் ஏதாவது ஒண்ணா இருந்துச்சு அப்படின்னா வேறு நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகள் நமக்கு தோணல வரும். நான் திருப்பி சொல்றேன். நான் இன்னைக்கு நம்ம டாக்டர் கணேஷ் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம், நம்ம இந்த மாதிரி நம்ம இன்னும் முழுமை பெற்று நம்ம ஒரு ஞானியா ஆயிடுது, ஒரு சன்னியாசி ஆயிடுது. இன்னைக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், ரமண மகரிஷி ஒரு உதாரணம் சொன்னேன். ரமண மகரிஷிக்கு அவருக்கு புற்றுநோய் வருது. புற்றுநோய் வரும்போது அவருக்கு ஆபரேஷன் பண்றாங்க. நமக்கு சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா, அவருக்கு புற்றுநோய் ஆபரேஷன் பண்ணும்போது அனஸ்தீசியா குறுக்காக செய்தாரு அப்படின்னு நமக்கு செய்தி சொல்றாங்க. இப்ப நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு சுலபமான ஒரு காரியம் கிடையாது. அது நடந்ததுல எப்படி சாத்தியப்பட்டிருக்கோம்? அவருக்கு உண்மையாவே தன்னுடைய தன்னுடைய உடல் இல்லைன்னு அவர் கவலைப்படாம இருந்திருப்பாரு. அப்ப அவருக்கு வழியே தெரியாம வலி வந்தாலும் வழியே தெரியாம இருந்திருக்கும். சரியா? நமக்கு அப்படி எனக்கு போலாம் சின்னதா காதுல ஒரு சின்னதா கட்டி வந்துருந்தது, ஆபரேஷன் பண்ணாங்க. இப்ப என்ன பண்றாங்க, லோக்கல் அனஸ்தீசியான்னு சொல்லிட்டு சின்னதா அந்த இடத்துல சின்ன உங்களுக்கே தெரியாம ஊசி குத்திடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களை முடிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஆபரேஷன் ஃபுல்லா பண்ணுவாங்க. டாக்டர் கட்டில கிழிச்சு எடுப்பாங்க. உங்களுக்கு எந்த உணவு இருக்கும், அவங்க கட்டி வச்சு கிழிக்கிறாங்கிற உணவு இருக்கும். ஆனா வலி மட்டும் இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? நீங்க அனுபவிக்கலன்னா அது கஷ்டம். ஏன்னா உணவு இருக்கும், யாரோ ஒருத்தங்க கட்டி வச்சு கிழிக்கிறாங்கன்னு தெரியும், ஆனா உங்களுக்கு வலியே இருக்காது. அப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய சாதனை மூலியமா அவர் இந்த அனஸ்தீசியா வேலையை பண்ணிருக்கிறாரு. தன்னுடைய சாதனை மூலியமா அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அனஸ்தீசியா வேலையை பண்ணிருக்காரு. என்ன, எது வேணாலும் தன் உடல்ல நடக்கட்டும், ஆனா இந்த வலி எதையும் பாதிக்கிறது. இது நிறைய நீங்க கொஞ்சம் மனம் பிறர் இருக்கிறவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு சில மாதிரியான வழிகள் இருக்கு. மனம் பிறர் இருக்கிறவங்களுக்கு சில மாதிரி வழிகள் இருக்கு. அப்போ என்னன்னா ஏதாவது ஒரு வெளியில இருக்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். இது திருப்பியும் நம்ம ஒரு சின்ன உதாரணம் சொன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நிறைய கேள்வி இருக்கு. இந்த கேள்விகளுக்கு நீங்க ஈஸியா உதாரணம் சொல்லுங்க. நீங்க யாராவது இந்த ஊர்ல ஸ்பாஸ்டிக் சொசைட்டி இருக்கா? ஸ்பாஸ்டிக் சொசைட்டி இருக்கு. ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன் நீங்க யாராவது பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கோம். ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன் யாரு அப்படின்னா, இப்ப நான் இங்க இருந்து ஒரு பொருளை உங்ககிட்ட தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு பதிலே இல்லை, டிவி வேலை செய்யறது, டக்குன்னு கையில பிடிக்கும். எப்படி பிடிக்கிறீங்க? நான் இங்க தூக்கி இருக்கிறதோ உங்க கண்ணு பார்த்தது, உங்க கண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பொருளுமே கண்ணு உங்க ஏற்கனவே உங்க மூளையில ஸ்டோர் பண்ணி இருக்கிற இமேஜோட ஐடென்டிஃபை பண்ணுது. இது இன்னும் வெயிட் இல்லை, இந்த வெயிட் இல்லை, உங்களுக்கு தெரியாத பொருள்னா தப்பு நம்புவீங்க. தெரிஞ்ச பொருள் தான் பிடிக்கும். அப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணி கிளாசிஃபை பண்ணுது, அதை பிரித்து பார்த்துது. இது நான் பிடிக்கக்கூடிய பொருள் தான். அப்படின்னா நீங்க உடனே பிடிக்கிறீங்க. என்ன பண்றீங்க? பிரெயின் உங்களுடைய மூளை உங்க கைக்கு இந்த கையை ஒழுங்கா எடுத்துட்டு போய் புரியுது அப்படின்னு சொல்லுது. அது ஒரு திறமை. கிரிக்கெட்ல இந்த திறமை இல்லாம அவன் கேட்ச விட்டுறான். கிரிக்கெட்ல நடக்குது. அப்போ இந்த கை இங்க கொண்டு போய் புரியல, இங்க புரியுது. ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன் நடக்கும் அப்படின்னா, ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன் எடுத்து போனா அதுக்கும் நீங்க ஒரு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா சாக்லேட்னு தெரியும். கை பிரெயின் கைக்கு ஆர்டர் கொடுக்கும். ஆனா கை அந்த மூளை சொல்றதை கேட்காது. நீங்க அந்த குழந்தையை போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்றது நல்லா புரியுது. அந்த குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கேட்டீங்கன்னா
அது பார்க்கும், இது சாக்லேட்னு பார்க்கும், புரிஞ்சுக்கும். நான் சாக்லேட்டை வாங்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நாளைக்கு ஒரு விஷயம் வந்துடும், ஹெல்ப் பண்ணணும் நினைக்கும். கல்வி இப்படியே கொண்டு வரும். என்ன கல்வி இப்படி வராது, கூட சொல்லணும் கேட்க கல்வி இப்படி வரும், இப்படி கொண்டு வரும். அதுக்கு மேல கொஞ்ச நேரத்துக்கு தான் நடுவாரு, நம்ம கொண்டு போய் கையில கொடுக்கும். அப்போ நினைச்சு பாருங்க, நமக்கு வந்து இங்க இவ்வளவு விஷயம் நம்ம வந்து கவலைப்படாம நடக்குது. நம்ம சிந்திக்காம இப்ப நீங்க ஒரு விஷயம் டக்குன்னு பண்றீங்க சிந்திக்காம. ஆனா இதுக்குள்ள எவ்வளவு விஷயம் நடந்துருக்கு. அப்ப இதுல வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பற்றாக்குறை இருக்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இதுல இருந்து நமக்கு இன்னொரு வித்தியாசம் என்ன தெரியுதுன்னா, இதுல ஒரு பற்றாக்குறை இருக்கு, பற்றாக்குறை நடக்க மாட்டேங்குது. ஆனா இது அப்ப என்ன ஆகுது, பிரெயின் ஒன்று சொல்றது கை வேலை செய்யுது, சில இடத்துல வேலை செய்யாம இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு அயன் பாக்ஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த இடத்துல சூடா இருக்குங்க, நீங்க தொட்டு பார்க்காம போயிருக்கு. பிரெயின் சொல்லுது கை வைக்கணும்னு நினைச்சாரு, கை எடுத்துருக்கு, தொட்டு பார்க்காம இருக்கணும். அப்போ இதே விஷயத்த உங்களுடைய சாதனை மூலியமா அஷ்டமாக சொல்றாங்க. என்ன நடக்கும், சாமி அஷ்டபுரத்திலேயே ஒரு ஸ்லோகம், அது அந்த ஸ்லோகத்தை பின்னாடி நம்ம சொன்னோம். இப்போ ஃபினிஷ் ஆஃப் திஸ் ஆன்சர். ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இருந்தா பண்ணலாமா அப்படின்னு என்னன்னா, நமக்கு இதே மாதிரி பிரெயின்ல நமக்கு வேலை செய்யும் போது நமக்கு தேவையான, எப்படி நமக்கு தேவையான போது கை வேலை செய்கிறோம், தேவையான உணர்வை என்னால ஏற்படுத்திக்க முடியுமா? இங்க வந்து குளிருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இங்க குளிருது. அப்போ நமக்கு வந்து உடனே நம்ம என்ன பண்றோம், ஒரு ஜர்க்கில தூக்கியோ இல்ல ஒரு ஸ்வெட்டர் தூக்கியோ மாட்டிக்கிறோம். ஆனா இப்ப நான் நீங்க உங்க கனவுல நினைச்சுப்பாங்க, உங்க கனவுல நடக்கும். நீங்க வந்து திடீர்னு தண்ணியில நடக்கிற மாதிரி நினைச்சு பாப்பீங்க, திடீர்னு யாரும் சத்தம் போட்டு பாடுற மாதிரி கேட்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா? கேட்பீங்களா? I think simple, but we have a monitor session or we have a individual group or interact, they can have this practice. This is an interesting session. ஒவ்வொருத்தரும் ஆன்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க டிஸ்டர்பன்ஸ் சின்ன எக்ஸசைசஸ் இருக்கு. இந்த எக்ஸசைஸ் நீங்களே பண்ணி பார்க்கணும். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், நமக்கு இப்படிலாம் தோணுதா, நம்மளுடைய இந்திரியங்கள் இப்படி இருக்கா, இந்த இந்திரியங்களாலதான் எனக்கு இந்த பிரச்சனைகள் வருதா, இந்த இந்திரியங்கள் முன்னால எப்படி வேலை செய்யுது, இப்படி வேலை செய்யறதுனால நான் இப்படி சிந்திக்கிறேன்னா, இப்படி சிந்திக்கிறதுனாலதான் எனக்கு இந்த அகங்காரம் பிரச்சனை வருது அப்படின்றதா. இப்ப இங்க அவர் என்ன கேட்கிறாரு, நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அ ப்ராசஸ். இன்னைக்கு திடீர்னு நீங்க போனீங்க, எல்லாரும் போயிட்டு வேற சட்டையை மாத்திட்டு வர மாதிரி கிடையாது. நம்ம ஒரு 4 ஸ்டெப் முன்னாடி போவோம், 2 ஸ்டெப் பின்னாடி போவோம், திருப்பி 2 ஸ்டெப் முன்னாடி போவோம், 4 ஸ்டெப் முன்னாடி வருவோம். இந்த ஊசல் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒவ்வொரு பீரியட் நம்ம வந்து முன்னாடி போயிடும். அதுக்கு தேவை ரெகுலரான, நீங்க சொன்ன மாதிரி ரெகுலரான பிரார்த்தனை வச்சுக்கிட்டே இருக்கோம்னா இந்த ஊசல் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கும். நம்ம இந்த சத்தியசாஸ்திர மாதிரி இருக்கிறதுல என்ன பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த மாதிரி தடங்கள் வரும்போது நமக்கு தடங்கள் நீக்கிறதுக்கு முக்கியமான தேவை என்னன்னா அவேர்னஸ். நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்றத ரெகுலரா நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ். ரெண்டாவது என்ன தேவைன்னா ஆக்டிவ் கான்சியன்ஸ் அப்படின்றது. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு பண்றோம் அப்படின்னா, நான் தவறு பண்றேன்னு நான் உணரணும். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஃபீவர் அடிக்குது, ஜுரம் அடிக்கிறது, நீங்க ஒத்துக்கிட்டாதான் டாக்டர்கிட்ட போவீங்க. நீங்க ஜுரம் அடிக்கிறது, ஜுரம் அடிக்கும் இல்ல, நீங்க சொல்லுங்க காய்ச்சல், உங்களுக்கு காய்ச்சல் அடிக்கிறது நீங்க ஒத்துக்கிட்டாதான் நீங்க வந்து மருத்துவருக்கு போவீங்க. நீங்க காய்ச்சல் உங்களுக்கு ஒத்துக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் நல்லா தான் இருக்கேன், காய்ச்சல் அடிச்சுட்டு இருக்கு, நான் நல்லா தான் இருக்கேன், மருத்துவத்தை போவீங்க, போக மாட்டோம். அப்ப நம்ம சத்தியசாய் நிறுவனத்துல என்ன பண்றாங்க, அது எப்ப தெரியும், ஆக்டிவ் கான்சியன்ஸ். ஆக்டிவ் கான்சியன்ஸ்னா நம்மளுடைய உள் கான்சியன்ஸ், உணர்வு. கான்சியன்ஸ் இஸ் நாட் உணர்வு. கான்சியன்ஸ் அப்படிங்கிறது வந்து எது சரி எது தவறு அப்படின்னு காட்டக்கூடிய உள்ளுணர்வு. எது சரி எது தவறு நமக்கு காட்டக்கூடிய உள்ளுணர்வு. அது வந்து எப்பயுமே வந்து சரியான பாதையை மட்டும்தான் காட்டும். அப்படி இருக்கிறது நம்மளுடைய கான்சியன்ஸ். ஆக்டிவ் கான்சியன்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு தீவிரவாதி இருக்காங்க, இல்ல ஒரு திருடர் இருக்காங்க. திருடருக்கு வந்து இப்ப நமக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கிறோம், நமக்கு இந்த கல்சர் இருக்கிற இடத்துல நம்ம தூக்க மாட்டோம். ஏன் தூக்க மாட்டோம்? நம்மளுடைய கான்சியன்ஸ் வேலை செய்யுது. இல்லை இது தவறான செயல்,
திருடனுக்கு என்ன ஆகுது? ரெகுலரா அது ரெகுலரா திருடி திருடினா தப்பு இல்லைன்னு அவங்களுடைய கான்சியஸ் வேலை செய்ய மாட்டேங்குது. எது சரி எது தவறு காமிக்கக்கூடிய ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஒரு அந்தம் அது ஷார்ப்பா இருந்தா நம்மகிட்ட காட்டும். அது மழுகிகள். இந்த மழுகாம இருக்கிறது சத்தியசாய் அப்பப்போ தீட்டி வச்சுக்கோம். சத்தியசாய் சேவா நிறுவனத்துல நம்ம என்ன பண்றோம்? ஆக்டிவ் கான்சியஸ் நம்ம தீட்டி வச்சுக்கிறோம். உங்களுக்கு தெரியும், எனக்கு இருக்குன்னா தப்பு, பார்த்தீங்கன்னா உங்களை தப்பா பார்த்தோம்னா தப்பு, மாச்சரியம்னா தப்பா பாக்குற, குரோதம்னா நீ அவரை பார்த்து தேவையில்லாம கோவப்படுற, இவரை பார்த்து நீ பொறாமப்படுற, அவர் நல்ல காலத்துல வராது, அவர் இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இவ்வளவு பொசிஷன்ல இருக்காரு, நல்ல குணம் கட்டிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா நம்ம பொறாமப்படுற, நீ இவங்க மேல ஆசைப்படுற, இது நம்ம கொஞ்சம் தப்பு, இது தப்பான பாதை அப்படின்னு நம்ம கான்சியன்ஸ் சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆக்டிவ் கான்சியன்ஸ் இருக்கு. ஒண்ணு அவேர்னஸ் ஆஃப் அவர் கோல், இன்னொன்று ஆக்டிவ் கான்சியன்ஸ். இவங்க ரெண்டு சத்தியசாய் அது தந்தாலே இந்த டிரான்ஸ்பர்மேஷன் நடந்துட்டு இருக்கும் போது எந்த விதமான தடங்கள் வந்தாலும் உங்களுக்கு தடங்களா தெரியவே தெரியாது. தடங்கள் வந்துட்டுதான் இருக்கும். அதுதான் கேம். இந்த கேம் என்ன? ஃபுட்பால்ன்ற கேம் என்ன? இந்த சைட்ல இருந்து பால் எடுத்துட்டு போய் அந்த கோலுக்கு போடணும். அப்போ இன்னொரு 11 பேர் அதை தடுப்பாங்க. சரியா? இதான கேம். ஃபுட்பால் கேம் இருக்குது. அதான் கேம். லைஃப் இஸ் a game பிளேட்னா நம்ம பிறப்பெடுப்போம். நிறைய இந்த மாதிரி கடன்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் மீறி இறைவன் கூட நம்ம தொடர்பு வச்சிருப்போம். தொடர்பு வச்சு நம்மளுடைய உடன்ற அகங்காரம் உடன்ற உடலை விடுத்து நான் உண்மையை யாருன்றது பார்ப்போம். இதுதான் கேம். இந்த கேமுக்கு இப்படிதான் விளையாடணும். இந்த கேம்ல திடீர்னு சார் அவன் ஃபுட்பால் விளையாண்டுட்டு அவன் காலை கட்டி விடுறான் சார் சொல்லி பவுன் விசாரிச்சு வெளியில தள்ளுவேன். இல்லை, தேவனுடைய டிரான்ஸ்பர்மேஷன் கடன்கள் ஒழுங்கான். கடன்கள் வரும்போது நீதி போறது எப்படி நீதி போறது? பிரார்த்தனை. நம்ம சத்தியசாய் நிறுவனத்துல ஈடுபாடோட இருக்குது. இருக்கும்போது என்ன கிடைக்குது? ரெண்டு விஷயம் கிடைக்குது. ஒன்று அவேர்னஸ் ஆஃப் அவர் கோல், ஆக்டிவ் கான்ஷியஸ். ஐ திங்க் இஸ் இட் இனஃப். because நடுவுல ஒரு வேற சில நேரத்துல போனா அது கோஸ் பாருங்க. So I hope ஒரு விஷயம், it's not too philosophical. Is it okay? மனிதனுக்குள் இருக்கும் 6 எதிரிகள் எப்படி களைவது? எப்படி களைவது? ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். எப்படி களைவது? எப்படி களைவது? இப்பதான் பதில் சொன்னேன். ரெகுலரா சத்தியசாய் வரணும். சாமி ஆக்சுவலி ஒரு டிஸ்கஸ் பார்த்துட்டு இன்னைக்கு வருவோம், அப்புறம் கொஞ்சம் 1 மாசம் கழிச்சு இருக்கு பார்க்கலாம் அப்படி இருக்கக்கூடாது. ரெகுலரா ஆன்மீக பாதையில தினசரி சமயத்துல சொல்லும்போது சொன்னாரு, உனக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் நீ டெய்லி சாப்பிடுற, அப்ப எனக்கு செய்ய வேண்டிய பிரேயரை மட்டும் எதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்கிற அப்படின்னு சொல்றாரு. நோய்வாய்ப்பட்டு எந்த நேரமா இருந்தாலும் சாப்பாடு வர நேரத்துல நம்ம சாப்பிடுறோம். என்ன வேற சாப்பாடு சாப்பிடுறோம், ஆனா சாப்பிடுறோம். ஆனா எனக்கு வர வேண்டிய பிரேயரை மட்டும் கேட்கல. இந்த 6 நமக்கு இருக்கக்கூடிய கேம் எப்படி இந்த ஃபுட்பால்ல 11 பேர் நம்மளை தடுக்கிறாங்களோ அது மாதிரி இந்த 6 பேர் இந்த கேம்ல தடுக்கிறாங்க. இந்த 6 பேர் கலந்து போறதுக்கு தான் நம்மளோட வேலை. 6 பேர் எப்படி கலந்து போறோம்? தனியா உங்ககிட்ட சொல்லலாம், கோபத்தை கலந்து போறது, ஜெலசி இதெல்லாம் தனித்தனியா பேசுறது அது விஷயம் இருக்கு. எப்படி கலந்து சொல்றது? சத்தியசாய் நிறுவனத்துல ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலே நமக்கு தெரியும். ஏன்னா இங்கேயும் சாமி சொல்றாரு, இங்க எல்லா மாதிரி நாங்க ஒரு தடவை எல்லாம் செய்து உட்காந்து சாமி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள், என்ன கிராம சேவை பண்ணிட்டு வரோம், அப்ப என்ன மாதிரி பிரச்சனை வருதுன்னா உடனே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு எனக்கு தெரியும். அப்போ சாமி கிட்ட சொல்றோம், இல்ல சாமி நாங்கெல்லாம் போய் சில வேலைகள் செய்யறோம், ஆனா பெரியவங்க எல்லாம் எங்களை வேலை செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட சாமி கிட்டே பதில் சொல்றோம். அப்போ சாமி சொல்றாரு, சாமி கிட்ட என்ன சொல்றாருன்னா ஒரு 1/2 மணி நேரம் பேசுறாரு. 1/2 மணி நேரம் என்ன மாதிரினா எப்படி எல்லாத்தையும் கோஆப்ட் பண்றது. கோஆப்ட்னா ஒன்றை சேர்ந்து பயணிக்கிறது. எப்படி பண்றது? அவங்க நீ வேலையை நீ செய்ய, அதே சமயம் அவங்களை புண்படுத்தாம எப்படி அவங்களை முன்னாடி கொண்டு வர்றது. இது இந்த விஷயத்த எப்படி நான் சுத்தா செய்யணும். சாமி இதெல்லாம் பத்தி பேசுவாரு. எப்படி ஆன்மீகத்தை பத்தி பேசுறாரோ அதே இதனாலே பத்தி பேசுறாரு. எல்லா சின்ன சின்ன விஷயமும் பேசுறாரு.
நீங்க நம்ம போயிட்டு கிராம சேவை பண்ணும்போது நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு இருக்கிற இந்த ஊர்ல கிராம சேவை பண்ணீங்க அப்படின்னா கிராம சேவையில நீங்க போயிட்டு நம்ம நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சாமி சொல்றோம், சாமி நாங்க ரெகுலரா போய் வேலை செய்யணும். ஆனா அந்த கிராமப்புற மக்கள் வந்து எங்களுக்கு ஒரு பெருசா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு போறோம், நம்ம சொல்றதெல்லாம் வாங்கிக்கிறாங்க, நம்ம கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கிறாங்க, அவங்க ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சாமியில சொல்லணும், சாமி சொல்றாங்க, அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க? நீ எதுவும் நீ கொடுக்குறேன்ற இடத்துல நீ கொடுக்குற வாங்கிக்கிறது எனக்குலாம் வாங்கிக்கிறேன். நீ பகிர்ந்த எண்ணத்துல கொடுத்துருந்தீங்கன்னா அவன் உனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். நீ எப்படி நீ கொடுக்குறேன்ற எண்ணத்துல கொடுக்குற வாங்கிக்கிறேன் சாமி சொல்றாரு. நீ அப்ப கொடுக்கணும் விஷயத்தை கொடுக்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சாமி சொல்றாங்கன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து நீ உன் மனசுல ப்ரிப்பேர் ஆகணும். நான் வந்து கிராம சேவைக்கு போறேன். அந்த இருக்கிற மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது செய்யணும். அவங்க நம்ம கூட சேர்ந்து இருக்கிற சபை மக்கள் அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். அவங்க நிலையில ஏறி போயிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். நீ ஒவ்வொரு நாளும் உருகி கிட்டத்தட்ட 7வது ஒரு கண்ணில் இருந்து தண்ணீர் வரணும். கண்ணீர் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த அந்த உணவு கிராமத்துக்கு நீங்க போய் நல்ல உடனே அவங்களால ஒண்ணு தேடி வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா என்ன மாதிரி செய்யும். அப்ப இந்த 6 விஷயங்களை எப்படி கலையிறது? சத்யசாயி நிறுவனத்துன்னு சிறப்பா ஈடுபட்டாலே நடக்கும். சுவாமி ஒருவரது மரணம் வரும்போது வாழ்க்கை முழுவதுமான பலனை அனுபவிக்க வேண்டும் என்றும் மரண வேதனை மிகவும் கொடியதென்றும் கூறுகிறார். அப்பொழுது நாம் இறைவனின் நாமத்தை சொல்வதற்கும் மனதை இறைவனிடம் ஒருமுகப்படுத்தவும் முடியுமா? சாமி ஒரு அழகான ஒரு கதை சொல்லியிருக்காரு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா தெரியல. வெளியில சொல்ற சாமி டிஸ்கோர் சாமியோட சொற்பொழிவு அடிக்கடி கேட்டிருந்தீங்க அப்படின்னா சாமிக்கு ஒரு அழகான கதை சொல்லுங்க. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு தத்துவத்தை கேட்டாங்க. ஒரு சன்னியாசியோட சொற்பொழிவு கேட்கறது. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கடைசி நேரத்தில் உள்ள மூச்சு கடைசியா போகும்போது நீ ராமகிருஷ்ணன் பேரு கடவுள் பேரு சொன்னீங்க, நிகழ்வு பாவத்தை அடைஞ்சது அப்படின்னு ஒரு சொற்பொழிவுல சொல்லியிருக்கேன். இந்த ஞானி சொல்லியிருக்கேன். இதை கேட்டுட்டு வந்தவங்க அவங்க வந்து முடிவு பண்றாரு, ரைட்டு நம்ம வந்து கடைசி நேரத்துல நான் இறைவன் பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அவருக்கு கிட்டத்தட்ட 4 பசங்க. அவரே 4 பசங்க ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ராமா, இன்னொருத்தர் கிருஷ்ணா, இன்னொருத்தர் பேர் வச்சிருக்காரு. 4 பசங்க 4 பேருக்கு 4 கடவுள் பேரை வச்சிருக்காரு. சரி, அவருக்கு கடைசி காலத்துல சாமி சொல்றது கடைசி காலத்துல அவர் வந்து முடியாம பெரிய படுத்திருக்காரு. ராமா அப்படின்னு கூப்பிடுறாரு, ராமான்ற பையன். சரி, கிருஷ்ணாங்கிற கூப்பிடுறாரு, கிருஷ்ணனான்ற பையன். இப்ப முருகான்னு கூப்பிடுறாரு, முருகான்ற பையன். இன்னொரு பேர் கடவுளுக்கு சொல்லுங்க, அந்த பையன். 4 பேரும் இங்க வேண்டிய கடை என்னாச்சு அதெல்லாம் முடிச்சு போயிடுச்சு. எப்ப முடிச்சு போகும் யாருக்கும் தெரியாது. அதுக்குதான் சாமி என்ன சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் நாமஸ்மரணம் பண்ணிட்டு நம்மளுடைய மனசுல நம்மளுடைய மனசை பல பகுதிகளா பிரிக்கணும். நீங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய லேடிஸ் இது பண்றாங்கன்னு தெரியல. நம்ம வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். இப்ப நீங்க கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும் போது சாமியோட டேசட்லயோ ஏதோ ஒண்ணு பஜன் போட்டுருக்காரு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பஜனை நீங்க உட்காந்து போட்டு கேட்கல. ஆனா நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. வேலையில கவனமா இருக்கும். உப்பெல்லாம் கரெக்டா வருவீங்க, மசாலா கரெக்டா வருது, எல்லா வேலையும் கரெக்டா இருக்கும். ஆனா இந்த பஜனம் பக்கத்துல கேட்டுட்டே இருக்கும். ஒரு நேரம் வச்சு பாத்தீங்கன்னா நீங்க கிச்சன் விட்டு வெளியில போயிருந்தா அந்த பஜன் உங்க வாய் வெளியே நீங்க பாடுவீங்க. உணவு இருக்கீங்களா? சில சினிமா பாட்டு நடக்கும். சினிமா பாட்டாங்க விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பார்ட் ஆஃப் த மைண்ட் வந்து உங்களுடைய பிசிக்கல் காரியத்தில் ஈடுபடுது, இன்னொரு பார்ட் ஆஃப் த மைண்ட் வந்து ஒரு மென்டல் இன்னொரு கூட இருந்து வேலை செய்யுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரே நேரத்துல நீங்க 2 குதிரையை ஓட்டிருக்கீங்க. ஒண்ணே கிச்சன்ல சமைச்சிருக்கீங்க, இன்னொன்னு காது வழியா கேட்டு மனசுல அதை தாங்கி இருக்கீங்க. சாமி என்ன சொல்றாரு, நீ ரெகுலரா நீ
நமக்கு தேவையான பதில நம்ம அப்படியே வந்துடும். நான் எது வேணாலும் பேசலாம், நான் 100 சென்டென்ஸ் பேசலாம், ஆனா உங்களுக்கு தேவையான அந்த ஒரு சென்டென்ஸ் உங்க மனசு வந்து பதிஞ்சு. நம்ம கேள்வி வந்து உண்மையா சாமி கிட்ட ரொம்ப அன்போடையும் நம்ம சாமியோட நம்பிக்கையோட கேட்கறது. வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை சமநிலையோடு பார்க்க உதவுவதுதான் என்னது சொன்னேன். இன்னைக்கு ஆரம்பரே சொன்னேன், நேற்று ஆரம்பரே சொன்னேன், பிரார்த்தனை. ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்குமா? இல்லாமல் இருக்காது வாழ்க்கை. ஆனா ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில் ஏற்படும் போது அதை சமநிலையோடு நோக்க நமக்கு உதவுவதுதான் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை செய்யும் போது இந்த கருவியெல்லாம் எப்படி மாறும்? நமக்கு வாய்ப்பே கிடையாது. உங்க அம்மா கிட்ட கோவப்பட்டுருக்கலாம், திரும்பி வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு ஓடி போடணும்னு சொன்னா அது வந்து ஓடவே கிடையாது. அப்ப முன்னாடியே அன்பு இல்லை, முன்னாடி இருக்கிற அன்போட சந்தேகப்பட்டுதான் ஆகணும். அன்பு இருந்துச்சுன்னா கோவப்படுறதே தப்பு, பரவம் திரும்பி வந்து உங்ககிட்ட பேசிட்டு ஆகணும். அதுதான் அன்போட நிலை. எப்படி மாற முடியும்? சாமி அவருக்கு விட மாட்டார். நீங்க எங்க வேணாலும் செத்தலாம், அவரு போய் குடிச்சுட்டு கையில அவருக்கு விட நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்க பாட்டுக்கு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கீங்க. கிருஷ்ணர் வந்து பாகவத்துல கதை சொல்லுவாங்க, மாடுகளுக்குலாம் கூட்டணங்களை கட்டிட்டு அப்படியே வெளியே விடுறது, மாடுகள் பாட்டுக்கு வேணுமா, அவர் பாட்டுக்கு கூடாங்குள்ள இசைக்கும் போது இல்லாம அவர் அந்த மாதிரி நம்ம கிட்ட அவர் ஒரு கைது வச்சிருக்கிறாரு. எப்பயுமே நமக்கு தேவையான போது அது விதத்தில் திருப்பி பக்கத்துல நீங்க அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம விலகி போகாத எண்ணமே இருக்கக்கூடாது, இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. சாமி கூட வந்துட்டும் இருக்கக்கூடாது, ஏன்னா இறைவன்கிட்ட இருக்கிறது அதுதான். அதனால உங்களுக்கு வந்து அந்த விலகி போறது அப்படின்றதே அந்த விலை கிடையாது. சாமி பதில் அடையாது, இன்னைக்கு பதில் சொல்றாரு, நாளைக்கு பதில் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சாமி 40 வருஷம் ஒருத்தர் வந்து ரவிக்குமார் ஒருத்தர் வந்தாரு நினைக்கிறேன், கொழும்பு கொண்டு பேசினாரு நினைக்கிறேன். அவங்க பாடல் அதே தெரிஞ்சு இல்லை, கிட்டத்தட்ட அவருக்கு 10-15 கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சரி இதுக்கு மேல பண்ணி போதும் இல்லப்பா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்றது, சரி சத்யசாய் பாபான்னு யாராவது வச்சுட்டாங்க, அவர் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு வந்து யாரு காப்பாற்ற போறா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் வந்து இங்கிலீஷ் வந்து பிரித்தாந்து வந்துருக்காரு. இப்போ அதுவும் தெரிஞ்சு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செட்டு ஒன்று இருக்கும், சாமி ஒரு சின்ன வீடு மாதிரி ஒன்று இருக்கும். அப்போ அந்த பக்கத்துல வந்து தெரியல, அவர் காலையில் சாயங்காலம் வந்து கிளம்பி போயிட்டாரு, 6 மணிக்கு சொல்லியிருக்காரு. சரி அவ்வளவுதான் போறது யாருமே காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்துறது உட்காந்துருக்காரு. அப்போ சாமி வந்துருக்காரு, எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாமி திருப்பி டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி திருப்பி வந்து ஓன் கேன்சர் இஸ் கேன்சர் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 35 வருஷம் அவர் வாழ்ந்தார். எந்த டாக்டர் எல்லாம் கைவிட்டாங்களோ அதுக்கப்புறம் 35 வருஷம் அவர் வாழ்ந்தார். நீங்க அதை பத்தினா நம்ம வந்து சாமி விலகி சொல்லுவோம், சாமி நம்ம இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். சாமி கூட நம்ம இருந்துட்டே இருக்கும். வாழ்க்கையில ஏற்றப்பாடு பிரச்சனைகள் வரதா செய்யும். நானும் என் வாழ்க்கையில பிரச்சனைகள் சந்திச்சுதான் இருக்கேன். என் வாழ்க்கையில நான் பெரிய ஒரு பிசினஸ் லாஸ்னாலும் பண்ணிருக்கேன். பெரிய பிரச்சனைகள் சாமி ஒரு இடத்துல சொல்லி அதுக்கப்புறம் பிசினஸ் பார்க்கும்போது சாமிக்கு வீடு ஒருத்தர் போட்டு விட்டுருவாங்க, எங்கிட்ட வாங்க வீட்டு வாங்க நான் வேலைக்கு போறேன். ஒரு பிசினஸ் பார்க்கும்போது நீ கிளம்பி வாங்க சொன்னதுக்கப்புறம் சாமி கிட்ட போனோம், சாமி சார் அறிவுரை கேட்கிறாரு. அதனால நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் இல்லாம வரல, பிரச்சனைகள் இருக்கதான் போகுது. நான் இந்த வரத்துக்கு 35 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஜாண்டிஸ். நான் அன்னைக்கு நான் கிளம்புற அன்னைக்கு அன்னைக்கு காலத்துல எனக்கு 1:30 மணிக்கு ஃபிளைட், அன்னைக்கு காலம்பரம் 10 மணி வரைக்கும் நான் தீவிர படுத்திருக்கேன். பிரச்சனைகள் வாழ்க்கையில இல்லாத எப்படி எனக்கு தெரியல. சாமி கிட்ட கேட்டா சாமி கிளம்பி போட்டாரு, உனக்கு அவ்வளவு நம்பிக்கையில குடும்பத்தை கூட்டிட்டு போ அப்படின்னு சாமி சொன்னார். எப்படி சொன்னாருன்னு சாமி சொல்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் சாமி பேசுறாரு. அதுக்குதான் உதாரணம் சொல்லி இது வந்து டைரக்டா இவர்கிட்ட சொந்த விஷயத்த நான் சாமி டிஸ்கஸ் பண்ணும்போது பொதுவா சொன்ன விஷயத்தை எடுத்து ஒன்று சொல்ல, நான் சொல்ற 2 நாள் நீ வந்து 3வது நாள் எனக்கு வந்து சாமி எனக்கு சொந்த விஷயம். நம்ம ஏன் முயற்சி பண்ணாம உட்காந்துட்டு இருக்கோம்? இல்ல 3 நாள் 1 வாரம் 10 நாள் 1 மாசம் முடிவு வச்ச வாழ்க்கையில பெரிய விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை செஞ்சு பார்த்து என்ன இருக்க போகுது? சாமி கிட்ட நம்ம ஒரு ஓட்டு போட்டணும், அவ்வளவுதானே. அதையே உங்களுக்கு வளர்க்கணும்.
அதெல்லாம் நம்ம வெளிக்கெல்லாம் போகிற எண்ணம்லாம் நீங்க வச்சுக்கணும். வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், அதுதான் வாழ்க்கை. ஆனா அது நம்ம மனசு சஞ்சலப்படாம சுவாமியை நோக்கி இருக்கிறது நம்ம பிரார்த்தனை ரெகுலரா பண்ணிட்டே இருக்கு. அது பண்ணிட்டே இருந்தா இந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. இந்த கருத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சி நேற்று நீங்க குறிப்பிட்டதோட தொடர்பான கேள்வி நீங்கள் அது வலியுறுத்திருக்கிறாங்க. தினசரி பிரார்த்தனைகள் குறிப்பிடுகிறீர்கள். தினசரி பிரார்த்தனை எத்தனை தடவை செய்ய வேண்டும், அதில் தினசரி பிரார்த்தனையில் சேர்க்க வேண்டியவை எவை, ஓம் நமோ நாராயண சொல்லுவோமா ஓம் நம சிவாய சொல்லுவோமாங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. நான் வந்து குரு கிடையாது, அதனால நான் மந்திர தீட்சையை இது கொடுக்க போகுது. சாமி என்ன சொல்லியிருக்கிறோட அதான் சாமி என்ன சொல்றாரு, டெய்லி எழுச்சி ஓங்காரம் பண்ணுது, அதுக்கப்புறம் சுப்பிரபாதம் பண்ணுது, அதுக்கப்புறம் அஷ்டோத்திரம் பண்ணுது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னா 108 1008 சொல்லுங்க. இது செஞ்சு ஆரம்பிப்போம். இந்த ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் செய்வோம், பதில் வரும். இவ்வளவு கேள்விகளே வேண்டவே வேண்டாம். அதாவது நீங்க வந்து எதிர்ச்சி எனக்கு தெரிஞ்சு லேடிஸா இருக்கீங்க, ஜென்ஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போயிருக்காங்க. ஜிம்முக்கு போய் நாங்க வந்து ஜிம்முக்கு போயிருக்கோம். எல்லாரும் நீங்க உருவத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடத்துல நிறையாவும் சாப்பிட்டுருப்பான், எல்லாம் லேண்டிங் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால எல்லாருமே ஜிம்முக்கு போவோம். ஜிம்முக்கு போகும்போது எடுத்தோம்னா இந்த பெரிய பெரிய பாரம்லாம் எடுத்து அவ்வளவு பெரிய 50 கிலோ 100 கிலோலாம் அப்படியே பெரிய பெரிய பணம்லாம் போட்டுப்பான். என்ன பண்ணிருப்பான், இப்படி பெருசா மசில்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பெருசா நிற்பான். அவங்க அதை ஊர்தான் கொடுக்கணும். ஆனா நான் போய் 3 கிலோ உடனே முதல்ல கொடுக்கக்கூடாது. நான் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் பண்ணணும்னா என்ன பண்ணணும், மெதுவா நடக்கணும், கொஞ்சம் ஸ்பீடா நடக்கணும், லைட்டா ஓடணும், வார்ம் அப் பண்ணி வச்சுக்கிட்டு. இது எப்போ ஒரு நாள் கிடையாது, இது ஒரு வாரம் பண்ணணும். அதுக்கப்புறம் சின்ன 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 எக்ஸசைஸ் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன வெயிட்டா கொடுக்குறேன். இதெல்லாம் எப்போ இதே 3-4 மாசம் ஓடும். அதுக்கப்புறம் தான் நீங்க பால் எடுத்து செய்யணும். நீங்க எடுத்தோட பால் எடுத்து செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கை உடஞ்சி இருக்கிறது. அப்படியே மூச்செல்லாம் வச்சுட்டு நாம அவங்க 1 மணி நேரமா மூச்சை இழுத்து வச்சுட்டே இருக்கிறோம், மூச்சை பிரச்சனை வராது. ஃபர்ஸ்ட் வார்ம் அப் செய்யும். வார்ம் அப் என்னது, ஓங்காரம், சுப்பிரபாதம், அஷ்டோத்திரம். எப்ப பண்ணணும், காலம் 9 மணிக்கு முயற்சி பண்ணணுமா, 6 மணிக்கு முன்னாடி. இதுவும் வார்ம் அப். இந்த வார்ம் அப் செஞ்சோம்னா ஜிம் ட்ரெயினர் வருவார், யாரு, சாமியே சொல்லுவார், வந்து அடுத்த வீட்டு செய்வாங்க. இந்த வீட்டுக்கு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். கொஞ்சம் பாரு, நான் எல்லாமே ஒரே விஷயம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பதில் ஒரே விஷயம் என்னன்னா, சாமி கூட உடம்பு ஏற்படுத்துங்க, அவ்வளவுதான். அது நடக்கும், அதை நீங்க டவுட்டே பண்ண வேண்டும். உடம்பு ஏற்படுத்துங்க, அது சந்தோஷமா இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அவ்வளவு ஒரு உரையாடல் நடந்திருக்கு. எனக்கு கை முடியாது. எங்களுடைய சாய் நிறுவனத்தில் வேலை செய்யும் பொழுது வேலை செய்ய ஆன்மீகம் நிறுவனங்களுடன் இன்டராக்ஷன் சொல்லுவது அல்லது அதனுடைய குழப்பங்கள் இளைஞர்கள் சேவையில சுவாமிங்க பேர்லயே அந்த இளைஞர்கள் வருகிறது என்று கேட்டிருக்காங்க. சுவாமிங்க பேராக சொல்றவங்க சொல்றாங்க, இல்லை நான் இந்துக்களாக இருக்கிறவங்க இது இப்படித்தான் செய்ய வேண்டும்லாம் சொல்றாங்க. அப்படி இளைஞர் வரும்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும். சாமி வந்து சத்யசாயி மகாகணின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. எனக்கு வந்து ஒரு பிரச்சனை. எங்க வீட்டுக்கு ஒரு உபாசகர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்துட்டு என்ன ஆன்மீக சாதனைலாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் உனக்கு மந்திர தீட்சை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு சஞ்சலம், நம்புவோம், அதை வந்து ரிக்வெஸ்ட் பண்ண அவரா வந்திருக்கிறாரு, வந்துட்டு மந்திர தீட்சை எல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்றாரு. அவர் உபாசகராக சந்தேகம்.
அடுத்து நான் சாமி காலம்புற இதே மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு நேராக சாமியை ஏதாவது பதில் கொடுக்கணும் நேராக சத்தியசாய் பாலாஜி எடுத்துட்டு ஒரு பக்கம் தொடர்ந்து அது என்ன தெரியுமா வந்துச்சு ஆயிரம் ஒரு குரு இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். சாமியோட சென்டென்ஸ் இந்த பதில் வந்து நீங்க வந்து சாமியோட நான் பார்க்கிற நிலையில இருக்கும்போது பதில் வரும். இப்படி ஒண்ணு இல்லை, வேற நிலையிலே எனக்கு பதில் வரும். இது ஒரு நிகழ்வு வேற ஆன்மீக நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் என்னன்னா இப்ப சாமி வந்து இது ஒரு ஷீரடி சாய் கிராமம் போட்டாங்க. நம்ம வந்து என்ன பண்றோம், ஷீரடி சாய் வந்து சத்யசாயி வந்து ஷீரடி சாயும் மது அவதாரம் அப்படின்றது சாமி நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா சாமி உடல்ல இருக்கும்போது ஷீரடி சன்ஸ்தானத்துல போயிட்டு நீங்க இப்ப நிர்வாகம் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? என்ன சொன்னாரா? தெரியாது. ஷீரடி சாயை நிர்வாகிக்கிறது நம்ம எப்படி சத்யசாய்க்கு சென்ட்ரல் ட்ரஸ்ட் இருக்கும். ஷீரடி இதை நிர்வகிக்கிறது வந்து சன்ஸ்தான், ஷீரடி சாய் சன்ஸ்தான், சாய் சன்ஸ்தான் அவங்களுடைய நிறுவனத்தோட பேரு. அந்த நிறுவனத்துல சாமி ஈடுபட்டாரா? ஈடுபட்டு அதுல இருக்கிறவங்க அந்த நிறுவனத்தோடையும் அந்த நாமத்தோடையும் ஈடுபட்டு செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்க சைட்டம் இந்த நாமத்துக்கும் இந்த உருவத்துக்கும் சேவை வந்ததால இது ஒரு குரூப் இருக்கு. இந்த நாமத்தில் இந்த நாமத்தில் ஈடுபட்டிருக்கவும் இந்த நாமத்தில் இருக்க போறாங்க. ஆனா நீங்க திரும்பி போய் கன்ஃபியூஸ் ஆயிடும். இந்த நாமம் கொஞ்ச நாள், அந்த நாமம் கொஞ்ச நாள், எந்த நாமம் கொஞ்ச நாள், இப்படிதான் கடைசியில எந்த நாமம் நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு இத்தனை வருஷம் புரிஞ்சுட்டீங்கன்னா அந்த இடத்த உங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கணும். நான் மாசம் மாசம் ஒரு இடத்துல போய் புரிஞ்சுங்கன்னா எங்களுக்கு பட்டா தெரியுமா? இங்க பட்டா கிடையாதுன்னு. தமிழ்நாடு இந்தியாவோட எங்க நடக்கும் அப்படின்னா ஒரு இடம் உங்களுக்கு சொந்தமானது அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் அரசு ரெக்கார்ட்ஸ்ல இருந்து ஒரு பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க, இந்த இடம் உங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி. இதுக்கு பேர் பட்டா. இல்ல வேற ஏதாவது பேர் இருக்கு, அதுக்கு பேர் பட்டான்னு பேர் தமிழ்நாட்டுல. பட்டானா இந்த இடம் உங்களுக்கு சொந்தமானது கவர்மெண்ட் ரெக்கார்ட்லயே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சான்றிதழ் மாதிரி ஒண்ணு. அது வந்து பட்டான்னு பேர். அதுக்கப்புறம் என்ன அர்த்தம், நீங்க ஏதாவது ஒரு இடத்துல தங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் ஒரு பட்டான்னு ஒண்ணு தரும். நான் மாசம் மாசம் ஒரு இடத்துல தங்கி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணலாம்? பட்டா நம்ம கிடைக்குமா? கிடையாது. என்னைக்குமே நம்ம வந்து சுத்திட்டே இருக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நிம்மதி கிடைக்கணும்னா ஒரு இடத்துக்கு அதுக்கு சாமி வந்து என்னை மட்டும் நம்ம சாமி சொல்லல. சாமி வந்து ஃபர்ஸ்ட் கம் எக்ஸாம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் கம் எக்ஸாம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸாம்பிள் என்ன? பரிசோதித்து பார், அதுக்கப்புறம் அனுபவி, அதுக்கப்புறம் போகிறது. திரும்பி திரும்பி கேள்வி கேட்கிறது, திரும்பி திரும்பி கேள்வி கேட்கணும். இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, உங்க வீட்டுல நீங்க உங்க அப்பாவுக்கு பையன், உங்க வீட்டுல கல்யாணம், உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஒரு மாப்பிள்ளை வருது. அப்ப என்ன ஆகும்? மாப்பிள்ளை போய் திரும்பி ஏற்றி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மாப்பிள்ளை போய் திரும்பி ஏற்றி விடுறாங்க, என்ன பண்ணுவாங்க? உங்க அப்பா வந்து மாப்பிள்ளையோட திருப்பி எடுத்துக்கிட்டு போக மாட்டாரு. யாருக்கும் அனுபவம் யாருக்கும் கல்யாணம் ஆகலாம் அப்படின்னு போறாரு. நீங்க அவரும் போனீங்க, நீங்க தனியா நீங்க அவரும் போனீங்க, அவரு பண்ணி உங்களுக்கு அவரு ஹாயா போறாரு. இப்போ என்னன்னா உலகம் எங்க இருக்கோ அங்க வந்து இந்த மாதிரி நடக்கும். இங்க தந்த மட்டும் இங்க வந்து ஜீவிதவே இருந்து வருது. அதனால சில விஷயங்களை இப்ப ஏமாற்றணும் அப்படிலாம் பண்ணும். இங்க ரொம்ப அந்யோனமான உலகம். இப்போ ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, மாப்பிள்ளை சாப்பிட்டாரா சாப்பிட்டியா அவருக்கு நினைச்சாங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு கல்யாணத்தை நீ சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க. நீ எப்படி இருந்தாலும் நீ சாப்பிடு இல்லையா, கல்யாணம் இருந்தாலும் நீ சாப்பிடாம அவங்க சாப்பிட மாட்டாங்க. மாப்பிள்ளை சாப்பிட்டு அவர் பார்த்துருக்காரு எல்லாரும், நீங்க சாப்பிடாம சாப்பிட மாட்டாங்க. கடைசி வெயிட் பண்ணுவாங்க, சாப்பிடலாம் அவங்க சாப்பிட்டியா எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவாங்க. இந்த உறவு அப்படின்னு அந்த உறவு தட் இஸ் a legal relationship. This is an ஆத்மார்த்தமான ரிலேஷன். நம்ம சாமி கூட இருக்கிறது அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப். நீங்க அதுக்காக சாமி இது பண்ணாரா அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நம்ம சாமி கிட்ட வெளிப்படுத்துறது ஒரு உங்களுக்கு இருக்க நீங்க சாப்பிடாம அவர் சாப்பிட மாட்டாரு. எல்லாருக்கும் செயல்பட்டு சாமி இருக்காங்க. இப்ப பிரம்மாத்மா சொல்லிட்டு யூஸ்வலா பிரம்மாத்மா சொல்லும்போது சாமி 2-3 வாயில இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் சாப்பிடுறாரு, ஒரு வீச்சு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு பிரம்மாத்மா சொன்னதுக்கு அப்புறம் சாமி சாப்பிட்டது அப்படியே இருக்காரு. எல்லாருக்கும் பிரம்மாத்மா சொல்லி கொடுத்து சாமி எதிர்த்து
என்ன சாமி நீங்க சாப்பிடுறேன்னு கேட்டா கொஞ்ச நாள் ஒண்ணும் இல்லை யாருமே சாப்பிட மாட்டாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சாமி சாப்பிடலாம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் சாமி கொஞ்ச நேரம் வச்சு எல்லாரும் வழி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சாமி ரொம்ப பேசி கேட்டதுக்கு அப்புறம் சாமி சொல்றாரு, இல்ல என் பக்கம் தப்பு பண்ணிட்டாங்க, அதனால நான் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அவதாரம் வந்து சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்க ஹேவிங் தி டீல்ஸ் அவர் கையில வச்சிருக்கிறார், நகான் ஃபுல்லா அவர் கையில இருக்கு. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி நமக்கு இந்த எந்த இடத்துல இருக்கணும், வேற எதுவும் பண்றாங்களா, இதே சத்தியசாலி வேலை பண்றாங்களா, நமக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா சந்தேகம் வரவன ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ரத்தா சபோதி விஷயம் சைந்து ஸ்ரத்தா சபோதினா faith and patience. Faith and patience. அது இருக்கணும். faith ஒரு எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் faith இருந்துச்சு. திருப்பி எக்ஸாம் பண்ணுறது. அஞ்சாவது எழுதிருக்கீங்க, எக்ஸாம் எழுதிருக்கீங்க, நீங்க பாஸ் அப்படின்னு சொன்னா ஆறாவது போய் உட்காரணும். இல்ல அஞ்சாவது மேட்ச் ரொம்ப நல்லா வரும், இந்த அஞ்சாவது போய் உட்கார்ந்து இருக்கிறார், முடிஞ்சு வச்சு அந்த எக்ஸாம் முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான். அதனால வேற ஏதாவது நமக்கு வருதுன்னா சஞ்சலம் வர்றதுக்கு யாருமே எந்த பதிலும் சொல்ல முடியாது. இல்ல சந்தேகப்படுறவங்க நீங்க யாராவது ஒன்றும் சொல்லி கொடுக்க முடியாது. இல்ல சந்தேகத்தோட குணமே அதுதான். நீங்க எது சொன்னாலும் அவங்க கன்வின்ஸே ஆக மாட்டாங்க. அதனால வேற நிறுவனத்தோட சேர்ந்து பண்ணணுமா இல்லையா நீங்க லீகலா இந்த சில விஷயங்கள் இப்படிதான் பண்ணணும்னு வச்சிருக்கீங்க. அவங்க லீகலா நிறைய பெண்களுக்கு தெரியும். நான் புதுசா கல்யாணம் ஆகிட்டு வந்தேன்னா மாமனார் சொல்றேன், எங்க வீட்டுல நாங்க இப்படிதாங்க பண்ணுவோம். எப்படி பண்ணாலும் அடுப்போட சாம்பார் தான் போகுது, சாம்பார் தான் போகுது, ஆனாலும் நாங்க இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எப்படி பண்ணாலும் சாப்பிடு, எப்படி பண்ணாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மனைவி சாப்பிட்டு சமையல் கணவன் சாப்பிட போறாரு. அமைஞ்சிருச்சு. ஆனா நம்ம வந்து வீடியோ எழுதிட்டு அப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த ஆர்கனைசேஷன் இப்படி கொண்டு வருது, அந்த ஆர்கனைசேஷன் அப்படி நடந்து ஏதாவது ஒரு சேர்ந்து செஞ்சா சேர்ந்து ஒரு சரி எல்லாம் செஞ்சுட்டு வரலாம். தவிர நம்ம மீண்டும் பண்ண முடியுமா, நம்ம மீண்டும் பண்ண முடியும். அதனால அவங்களை வெறுக்கணுமா, அவங்களை வெறுக்கக்கூடாது அப்படின்னா நிலையில போறாங்க. எனக்கு அன்பு கோயில் எனக்கு தெரிஞ்சுட்டான். அப்படி போய் பார்த்தோம்னா அந்த ஊரை நான் பேர் பார்த்தோம்னா பிரம்மாண்டமா அழகா தங்க தேவையில அவன் பாட்டு நிற்கிறார். நம்ம ஆமா எனக்கு பார்த்தோம்னா அப்ப சந்தோஷம் இருக்கு, நல்லது கோயில் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து பக்கத்துல கீழ் மலையில அன்னொரு கோயில் போடும். அன்னொருத்தர் சிவன் இப்படி பார்த்தாலும் அப்பாவும் சந்தோஷம் வருது. ஒண்ணுமே இல்லாம சிவன் நிற்கிறாரு. இன்னொருத்தர் வந்து அப்படி அழகா கவனம் பண்ணியிருந்தாலும் அவருக்கு சந்தோஷம் வருது. இன்னொருத்தருக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் அவருக்கு சந்தோஷம் வருது. நீங்க அந்த சந்தோஷம் இருக்கிற இன்னொரு நிக்க வச்சு இந்த சந்தோஷம் இருக்கிற அந்த மாதிரி நிக்க வச்சுன்னா ரெண்டு பேரும் சந்தோஷம் இல்லாம இருக்கக்கூடாது. இதுவே நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒத்து வருது, சாமி உங்களுக்கு அங்க கிடைக்கவே இருக்காரு. அதை நம்ம நம்பிக்கையோட விளக்கிட்டு இந்த பாதைகளை நம்ம போயிட்டே இருக்கணும். திரும்பி சந்தேகப்பட்டு வேற ஏதாவது வருது அப்படின்னு நினைச்சோம்னா சந்தேகப்படுறவங்களுக்கு பதில் கிடையாது. எங்களுக்குமே அது பதில் கிடையாது. சந்தேகப்படுறவங்களுக்கு இன்னொன்றும் கிடையாது. சந்தேகப்படுறவங்களுக்கு நிம்மதி கிடையாது. நீங்க எப்ப நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறீங்க, உங்க பொண்ணு வந்து உங்க பையனோ பொண்ணும் வந்து பைக் எடுத்துட்டு வெளிநாடு நிறைய பேர் இங்க வந்து வெளிநாட்டுல உங்க பசங்க இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, அவங்க அந்த நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சதுனால நீங்க நிம்மதியா இருக்கீங்க. நீங்க சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க, அவங்க நிறைய பிரச்சனை ஆயிருக்குமோ, நீங்க சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க, நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? அப்போ சந்தேகம் இருந்தா சந்தோஷமும் கிடையாது, நிம்மதியும் கிடையாது. ஆர்கனைசேஷன் நிறுவனமும் இதுதான். இந்த கேள்வி கேட்கப்பட்ட கேள்வியை நான் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு சொல்லி கருத்து பாஸ் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு குழுவை நான் எடுத்துருக்கேன், அந்த ஒரு குழுவை தான் வச்சிருக்கேன். அந்த ஒரு குழுவையை சொல்லி இந்த தம்பி வந்து சொல்றேன், எனக்கு சுவாமி வந்து சொல்றேன், நீங்க இப்படித்தான் பண்ண வேணும், சுவாமி எனக்குள்ள வந்திருக்கிறேன், நீங்க இப்படித்தான் பண்ணணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யறேன்னு சொல்றாங்க. எங்களுக்கு பாண்டிச்சேரியில ஒரு சமயம் இருக்கு, பாண்டிச்சேரியில ஒரு சமிதி இருக்கு. பாண்டிச்சேரி சமிதி இருக்கும்போது அதுல வந்து ஒருத்தருக்கு வந்து சாமி வந்து கனவுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அவர் வந்து சொல்றாரு, அவர் கனவுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு தெரியுமா, இந்த சமிதியை கலைச்சிடு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இப்போ நாங்க ஆபீஸ் என்ன பண்ணோம்,
முடியாது. அதுதான் ஏன்னா அந்த உனக்கு சொல்ற சாமி எனக்கு வந்து சொல்லணும். அந்த சாமி உன்கிட்ட மட்டும் பேசுறாரு, ஏன் எப்படி பேசுறாரு? எப்படி பொருள் சொல்லிட்டாரு. நான் முயற்சி பண்ணி பார்க்க எனக்கு பேசக்கூடாது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு நான் இந்த தலைமை பொறுப்புல இருக்கேன், எனக்கு சாமி என்ன சொல்றாரோ அதுதான் நான் செய்ய முடியும். நாளைக்கு நீங்க தலைமை பொறுப்புல இருக்கீங்க, உங்களுக்கு சாமி சொல்லும் போது நீங்க செய்யுங்க, அப்படிதான் பண்ண முடியும். நீங்க வந்து நான் இப்படி செய்யணும்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அது பிரச்சனை. ஏன்னா நாளைக்கு எனக்கு நடக்க போறது எல்லா விஷயத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துக்க முடியாது. சிலவங்க பெரியவங்க சொல்லுவாங்க, ஜாதகம்லாம் பார்த்து வெளியே போது என்ன சொல்லுவாங்க, இல்லப்பா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, குடும்பத்துக்கு நல்ல இழந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. நீங்க கடைசியில என்ன சொல்லுவீங்க, எதா இருந்தாலும் நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீங்க சொல்றது மட்டும் சொல்லிட்டு போங்க அப்படின்னு. ஏன் வாழ போறது யாரு? நாங்க. நீங்க அறிவுரை எல்லாம் நீங்க சொல்லுவீங்க, இந்த இதை இப்படி பண்ணு நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. நான் இந்த பிரச்சனைனா யாருக்கு வருவீங்களா? வரமாட்டீங்க. அப்போ யாரு பொறுப்புல இருக்காங்களோ அவங்க கிட்ட நம்ம டைரக்டா டீல் பண்ணிக்கிறோம். நீங்க வந்து நான் வேற ஏதாவது வந்து எனக்காக இப்ப நான் வந்து இப்படிதான் பிரயாணம் பண்ணணும் நீங்க வந்து எங்க சொன்னீங்கன்னா சார் வந்து சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போய் நம்ம வேலையை நம்ம செய்ய முடியும். வேற என்ன பண்ண முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ வேற யாராவது வந்து பேசுறாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட பேசுறாங்க, சந்தோஷம், நல்லா இருக்கலாம். சாமி நம்ம கிட்ட பேசும்போது நம்ம அதுபடி நடக்கும். சாமி நம்ம கிட்ட பேசுறதுக்கு வழி என்ன? இவ்வளவு நேரம் 1.5 மணி நேரமா நம்ம பேசுறதுக்கு வழி சின்ன முயற்சி பண்ணி பார்க்கணும். பேச போறாரு, அதுக்கப்புறம் இந்த தெளிவு கேள்விக்கு இந்த கேள்வியே இருக்காது. ஏன்னா தெளிவு வந்தோம், தெளிவு இல்லாத போதுதான் கேள்வி, தெளிவு வந்ததுக்கு அப்புறம் கேள்வி. சார் இந்த ரொம்ப திருப்தியான பொருள், எனக்கு ரொம்ப திருப்தியான பொருள் என்ன கேள்வி மனதில் நடந்த ஒரு திருமணம் அதை கூட வாயால ரொம்ப கேட்கணும் வந்து எழுதியிருக்காங்க. சுவாமி முழுக்களாக அந்த பதில சொல்லுவோம் வந்து அதிருப்தியான பதில்ங்கிறது நான் கேள்வி ரொம்ப இல்லை 4 கேள்வி இந்த கேள்வி எழுதி வந்தது. நாளைக்கு அந்த இடத்துல எழுதிட்டாரு. உங்களுடைய பதிலுக்கு பொருத்தமானதாக அமைந்திருக்கு வந்து நான் நம்புவேன். இந்த அளவுல நாங்கள் இதுல இன்னொன்று சொல்லிடுறோம். நம்மளுடைய சித்தாந்தத்துல நம்முடைய சித்தாந்தத்துல நிறைய விஷயம் நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே சித்தி வரும். இதனுடைய சித்தாந்தம் சொல்றதே இருக்கா, நீங்க இந்த விஷயத்தை இப்படி இவ்வளவு நாள் இத்தனை தடவை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். சித்த சங்கல்பாய இந்த சித்தி உனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற அந்த பரம்பொருள் ஏன் இறைவன் சீக்கிரத்தே சாய்க்கு என்னுடைய வணக்கம். என்ன சித்தி கிடைக்கும்? எனக்கு ஒரு இப்ப இருக்கிற ஆற்றல் வந்து இன்னொரு ஆற்றல் கிடைக்கும். இன்னொரு ஆற்றல் எப்படி கிடைக்கும்? நான் சில வழிமுறைகளை இப்படி நான் செஞ்சேன்னா எனக்கு இன்னொரு ஆற்றல் கிடைக்கும். அதுதான் சித்தியும். அது 8 வகையான மேஜர் சித்திகள் இருக்கு, 8 மேஜர் ஆற்றல் இருக்கு, பெரும் ஆற்றல் இருக்கு. அதை நம்ம வந்து அஷ்ட மகா சித்தின்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம சொல்றோம். இது நம்ம செய்யும் போது உங்களுக்கே தோணும். ரொம்ப நாள் நீங்க சாமி கிட்ட வெற்றியாக பிரார்த்தனை ஈடுபட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே இன்க்ளூட்டிவா போனா நிறைய விஷயம் அது எல்லாமே வந்து தொழில் ஆரம்பிச்சதுன்னா நம்ம அப்படியே இருக்கணும். நம்ம வந்து இது வந்து 25 தோற்று போயிருக்கோம். அந்த சித்தி வருது. அந்த சித்தி ஏன் நம்ம வந்து பிரச்சனை இருக்குன்னா நம்ம ரெகுலரா நான் சாமி கிட்ட பேசாம இருக்கும் போதுதான் இது பேசியாவது இருக்கு சொல்லுவாரா? எனக்கு இது கஷ்டம், எனக்கு சாமி மேல பேருக்கு கம்மி இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், நீங்க என்ன பண்றீங்க, நீங்க உங்ககிட்ட பணம் வரல, நாளைக்கு ஒருத்தர் பணம் தராருன்னு சொல்லியிருக்கிறேன். ரைட்டா? நீங்க ஒரு விஷயம் தரணும், அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்க நான் நாளைக்கு பணம் தருது, பணம் நான் தரேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றப்போ உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க தரேன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா இன்னொருத்தர் உங்களுக்கு அந்த பணத்தை தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பணத்தை தான் இல்ல இன்னொருத்தர் தரது. அந்த ஒண்ணுகிட்ட அசூல் பண்ணவரு பணம் 8 மணி வரைக்கும் வரல. உங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை வரல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நேரா கொஞ்சம் ஒரு கடன் கொடுத்து கடன் வாங்குவீங்க. பண்ணிருக்க மாட்டீங்களா? எப்ப போய் கடன் வாங்குவீங்க? உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராது. நீங்க நம்ப ஆரம்பிக்கும் போதுதான் போய் கடன் வாங்குவீங்க. வேற யாராவது எனக்கு உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கலாம். வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும்போது எனக்கும் சாமிக்கான உறவுல எனக்கு திடமான நம்பிக்கை இருக்கு அப்படின்னா சாமி கிட்ட இருந்தே அந்த பதில் வரும். அந்த இடையில
எனக்கு அவசரப்பட்டு நான் வேற யாருக்கையாவது போய் விடை காணணும்னு போனா அது பிரச்சனையில நிறைய இடத்துல கொண்டு போயிருக்கு. அப்படி ஒரு தட்டு நம்ம போகணும்னா அதுவும் சாமியில வந்து சொன்னாதானே தவிர நம்மளாம் யாருக்கிட்டையும் இருக்குன்னு போக வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. இது வந்து நமக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது இந்த மாதிரி மனசு சஞ்சலப்படும். அந்த சஞ்சலத்தை கட்டுப்படுத்துறதுல நம்ம சாமி கிட்ட உருவப்படுது. சார் பிரபலத்துக்கு இந்த உங்களுடைய கடைசி முடிவு அறிவுகள் நாங்கள் இந்த கடல எனக்கு வந்து இந்த 2 நாள் முயற்சி நான் வந்து சாப்பாடு நீங்க சாப்பிட்ற சாப்பாடு நான் சாப்பிடல. எனக்கு கொஞ்சம் நான் உண்மையாலே பத்திரிகையும் வைத்தியத்தையும் இருக்கேன். அதனால எனக்கு அதுக்கு தகுந்தாப்புல கவனிச்சுக்கிட்டேன். இன்னும் பொருளும் ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில திடீர்னு அவருக்கு இடங்கள் வரும்போதும் அதையும் பெருசா கவனிக்காம சாமியுடைய காரியத்தில் ஈடுபட்டிருந்த மனோகர் சார், இங்க நமக்காக வந்திருக்கிற ஜெகா சார், அப்புறம் அவங்க கூட இங்க பழகிற ஒவ்வொரு டிவோட்டிஸ், இங்க இருக்கிற சீஃப் ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரதீபன் சார், எல்லாருமே ஐயா ஒவ்வொருத்தருக்கும் இங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு நம்ம இங்க தங்களுக்கு என்னுடைய வசதிகளுக்கு பெரும் முயற்சி எடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். நீங்க வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 35 நாளா பெட்ல வந்து எதிர்க்கவே கிடையாது. ஆக்சுவலா எனக்கு கூட இருக்கிற ஒரு பொண்ணு வந்து டாக்டர். இங்க எல்லாரும் கிட்டத்தட்ட அவங்க எல்லாரும் என்கிட்ட இங்க ஜோதி எல்லாம் சொன்னாங்க. அவங்க சரின்னு சொன்னாலும் நான் இங்க சாப்பாடு சாப்பிடுவேன். ஸோ அவங்க ஏதாவது இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எதாவது கொடுத்தீங்கன்னா வாயில வைப்பாங்க. அவங்க வச்சுட்டு கொடுப்பாங்க. சரி சாங்ஷன்டா அப்படின்னு கேட்பாங்க. சாங்ஷன்டா ஏன்னா அவங்க வந்து எல்லாம் நம்ம மேல அவங்க ஒரு பாசத்தை காட்டுறாங்க. அந்த பாசத்துல என்ன உங்களுக்கு 35 நாளா பெட் வந்து எதிர்க்கவே கிடையாது. நான் நடக்கவே கூடாது அப்படின்றதுதான் டாக்டருடைய போதனை. ஆனா அதெல்லாம் மீறி சாமியோட அனுபவத்தினால இந்த 2 நாள் எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா உடல் ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எங்கிருந்து, ஏன்னா நம்மளோட சத்தியசாரி பக்தர்களுக்கு டிவோட்டிஸ்க்கு வந்து சாமியை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிற நாள் தான் உண்மையாவே சொல்ல முடியும். இது வந்து நமக்கு அப்படிதான் 2 நாள் நம்ம வந்து சாமியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். நிறைய சாமி விஷயங்களே கேட்டுட்டு இருக்கோம். கேட்டு நீங்க விட்டீங்கன்னா அது அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய எனக்கு 2 அற்புதமான நாட்கள் தந்திருக்கும். அதுக்கு பலவிதமா எனக்கு உதவி செஞ்சிருக்கும். இருக்கிற எல்லா அங்கத்தினருக்கும் என்னுடைய பொதுமூலம் சிறந்தாத வணக்கங்கள், நன்றிகள். இது எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணி பின்னாடி இருந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய இதய தெய்வமான பகவானுக்கு என்னுடைய சரண வணக்கம். ஜெய் சார். சார் ஐயா எல்லாம் நல்லா தெளிவா சொன்னாங்க. ஒரு கடைசியா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுல தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா நன்றி சொல்ல வேண்டியது அவர் இல்லை, நாங்க அவர் நன்றி சொல்ல வேண்டியது இல்லை எங்களுக்கு. நாங்கள் தான் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா எங்களுடைய 50வது ஆண்டுகளா நாங்கள் நிறைவாக கொண்டாடுவதற்கு அவருடைய வழியை மிக 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 முக்கியமானது மட்டுமல்ல, உண்மையாக இந்த நிகழ்வுகளையே முழுமையாக செய்வது அவருடைய வருகை. அவருடைய வருகையை நாங்கள் வரும் விஜயகிருஷ்ணனுடைய வருகை என்று நான் பார்க்கவில்லை. சுவாமியுடைய தூதுவராக, சுவாமியினுடைய ரெப்ரசன்டேஷனாகத்தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அந்த வகையிலே எங்களுக்கு பரிபூர்ண திருப்தி, சந்தோஷம். அந்த வகையிலே நாங்கள் அவருக்கு இந்த நோயிலே அவருடைய உடல் ரீதியான பாதிகளுக்கு மத்தியிலும் அவர் அர்ப்பணிப்புடன் வந்ததுக்கு நாங்கள் சுவாமி என்ன நன்றி சொல்றது தெரியல. நன்றி சொல்றதுக்கு ஒரே ஒரு வழி என்று நாங்கள் நினைக்கலாம். அவர் இங்கே சொன்ன கருத்துக்களை கொஞ்சமாவது